வணக்கம் பசங்களா, நான் உங்கள் வாத்தி அம்ரித் சார். இன்னைக்கு கிளாஸ் 11th செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன் இந்த சாப்டரை முடிக்க போறோம். சரியா? லாஸ்ட் கிளாஸ் நீங்க பாத்தீங்கன்னா செல் த யூனிட் ஆஃப் லைஃப் பார்த்தோம். அந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்கலையோ ஃபர்ஸ்ட் போய் அதை பார்த்துட்டு வாங்க. நம்ம Xylem NEET தமிழ் சேனல் அது இருக்கு. சரியா? ஸோ அடுத்தது அதுக்கு அடுத்த சாப்டர் தான் இது. சரி, இது சாப்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னீங்க அப்படின்னு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா நான் சொன்னேன். சரியா? இந்த சாப்டர் நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் சார், ஏன் அப்படி? ஐயோ, இது போக மாட்டேங்குது. போயிடுச்சு. ஏன் சார் இது ஏன் முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 நீட் எக்ஸாம்ல இந்த சாப்டர்ல இருந்து 6 கொஸ்டின் வந்திருக்கு. சரியா? 4 பாட்னில 2 ஜூலாஜில. அது எனக்கு தான் புரியல. பாட்னில 4, சாரி பாட்னில 2, ஜூலாஜில 4 போட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா 6 கொஸ்டின் வந்திருக்கு. இந்த 6 கொஸ்டினை நம்ம இந்த செஷன் முடிச்சதுக்கு அப்புறம், இந்த படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதை ட்ரை பண்ணுவோம், அட்டென்ட் பண்ணுவோம். சரியா? ஸோ நம்ம படிச்சதுலேருந்து எக்ஸாம்ல எப்படி நம்ம அட்டென்ட் பண்ண முடியுதா முடியலையா அதை நம்ம பார்க்கலாம். சரியா? அதுவும் இல்லாம இந்த சாப்டரை நான் ரொம்ப பேசிக்கா சொல்லிக் கொடுப்பேன். பேசிக்ல இருந்து சரியா என்சிஆர்டி லைன் பை லைனா கவர் பண்ணிருப்பேன். ஏன்னா இந்த சாப்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சாப்டர்ப்பா. ஆனா கான்செப்ட் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கான்செப்டா இருக்கு. பெரிய பர்சன்ல சின்ன சின்ன கான்செப்டா இருக்கு. ஆனால் அது புரியுற மாதிரி கான்செப்ட். சரியா? ஸோ நான் உங்களுக்கு புரிய வைக்கிறது என்னோட கேரண்டி. ஆனா நீங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்கணும். சரியா? நீங்க இன்னைக்கு வந்துட்டீங்கன்னா, இந்த செஷனுக்கு வந்துட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு ஹார்ட்டை போடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஐயோ சார் இவ்வளோ விஷயம் சொல்லிட்டீங்களே. ஸோ ஹார்ட் போடணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், வீடியோவை லைக் பண்ணணும். சரியா? ஸோ ஆரம்பிக்கலாம். ஓகே. ஸோ இந்த சாப்டர்ல பார்த்தீங்கன்னாப்பா நம்ம பார்க்குறோம். சரியா? செல் சைக்கிள் அப்படின்னா என்ன சார்? செல் சைக்கிள் நீங்க பார்த்தீங்கன்னா செல்லோட வாழ்க்கையில என்னென்ன நடக்குது அதை பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்றோம்? நம்ம பிறக்கிறோம், அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போறோம். சரியா? ஸ்கூலுக்கு போய் காலேஜ்க்கு போறோம், காலேஜ்க்கு போனதுக்கப்புறம் வேலைக்கு போறோம், வேலைக்கு போனதுக்கப்புறம் பிள்ளைக்குட்டியை பெற்றுக்கிட்டு கிழவனாய் செத்து போயிடும். ஆமாம் இல்லையா? என்ன சார் இப்படி பேசுறீங்க? பட் எனிவே திஸ் இஸ் த லைஃப் சைக்கிள். சரியா? அதே மாதிரி நம்ம செல்லோட வாழ்க்கையில என்ன நடக்குது? சரியா? செல் பிறக்குது. சரியா? செல் இஸ் ஃபார்ம். சரி, அது என்ன பண்ணுதுன்னா அதோட வாழ்க்கையோட குறிக்கோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாட்டர் செல்ஸை ஃபார்ம் பண்றது தான். ஒரு செல்லோட வாழ்க்கையோட லட்சியம் என்ன? அது வாழ்க்கையில புது செல்ஸ் ஃபார்ம் பண்றது தான். சரியா? ஸோ செல் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆயிருக்கா. இந்த செல் என்ன பண்ணும்னா 2 டாட்டர் செல்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஒரு செல் என்ன பண்ணும்னா 2 டாட்டர் செல்ஸை ஃபார்ம் பண்ணும். அந்த செல் ஃபார்ம் பண்றதுக்காக அது என்ன பண்ணும்னா நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நீட்டுக்கு ப்ரிப்பரேஷன் பண்றீங்களே, அதுக்கப்புறம் நீங்க நீட் எக்ஸாம் எழுதுவீங்க. அதே மாதிரி நம்ம செல் என்ன பண்ணுது? செல் டிவைட் பண்றதுக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணுது, அதுக்கப்புறம் டிவைட் பண்ணுது. புரிஞ்சிருச்சா? ஸோ இந்த செல் ப்ரிப்பேர் பண்றதுப்பா, இந்த டயத்தை நம்ம என்ன சொல்றோம்? இது நம்ம இன்டர் ஃபேஸ் சொல்றோம். இன்டர்ஃபேஸ்ல என்ன நடக்குது? நம்ம செல் டிவைட் பண்றதுக்காக ரெடி ஆகுது, லைக் ப்ரிப்பரேஷன் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிரியாணி செய்யணும்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணோம்? மார்க்கெட்டுக்கு போய் பிரியாணி ரைஸ் வாங்கிட்டு வரணும். சரியா? காய்கறி வாங்கிட்டு வரணும், கத்திரிக்காய் எல்லாம் வாங்கிட்டு வரணும். சரியா? தக்காளி, சரியா, அதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாம் வாங்கிட்டு வருவோம்ல, அது மாதிரி வாங்கிட்டு வர்றது. அதை தான் நம்ம என்ன சொல்றோம்? இன்டர்ஃபேஸ் சொல்றோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுது? செல் ப்ரிப்பரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் டிவைட் பண்ணுது. பிரியாணிக்கு சாமா வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் பிரியாணி செய்தல். சரியா? சாமா வாங்கிட்டு வந்த இன்டர்ஃபேஸ் சொல்றோம். பிரியாணி செய்யற ப்ராசஸ் என்ன சொல்றோம்? மைட்டோடிக் ஃபேஸ் அப்படிங்கிறோம். புரியுதா? இன்டர்ஃபேஸ்ல நம்ம செல் என்ன பண்ணுது? டிவைட் பண்றதுக்காக ரெடி ஆகுது. மைட்டோடிக் ஃபேஸ்ல என்ன ஆகுது? நம்ம செல் ஆக்சுவலாவே டிவைட் பண்ணுது. ஓகேயா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, பார்க்கலாம். இந்த இன்டர்ஃபேஸ் இருக்குல்லப்பா, இதை நம்ம 3 பார்ட்டா டிவைட் பண்ணிருக்கோம். சரியா? G1 ஃபேஸ், S ஃபேஸ், G2 ஃபேஸ். ரொம்ப சிம்பிளான क्वेश्चन வரும்பா. சரியா? ஈஸியா நம்ம இந்த 24 மார்க்ஸ் 6 क्वेश्चना 24 மார்க்ஸ் அடிச்சிட்டு போயிடலாம். சரியா? ஆனா நல்லா கவனிச்சுக்கோங்க. சரியா? சோ என்ன நடக்குது? இன்டர்ஃபேஸ் நம்ம 3 பார்ட்டா டிவைட் பண்ணிக்கலாம். G1 ஃபேஸ், S ஃபேஸ் and G2 ஃபேஸ். சரியா? G1ல என்ன நடக்குது அது நம்ம கத்துக்குவோம். S ஃபேஸ்ல என்ன நடக்குது அது கூட நம்ம கத்துக்குவோம். G2 ஃபேஸ்ல என்ன நடக்குது அது கூட நம்ம கத்துக்குவோம். சரி, அதான் இம்பார்ட்டன்ட். பெர்ஃபெக்ட் சார். அப்புறம் நீங்க மைட்டோடிக் ஃபேஸ் பாத்தீங்கன்னாப்பா, இது கூட 2 பார்ட்ல நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஒன்னு பாத்தீங்கன்னா கேரியோ
கைனசிஸ். சரியா? கேரியோகைனசிஸ் என்ன அர்த்தம்? டிவிஷன் ஆஃப் நியூக்ளியஸ். சரியாப்பா? மைட்டோட்டிக் ஃபேஸ்ல ரெண்டு பார்ட் இருக்கு, கேரியோகைனசிஸ் அண்ட் சைட்டோகைனசிஸ். கேரியோகைனசிஸ் இன்னொன்னு பார்த்தேன்னா சைட்டோகைனசிஸ். சரியாப்பா? கேரியோகைனசிஸ் என்ன? நியூக்ளியஸை டிவைட் செய்யறது. சைட்டோகைனசிஸ் என்ன? சைட்டோபிளாசமை டிவைட் செய்யறது. சரி, புரிஞ்சிருச்சா? ஸோ இதுதான் நம்ம வந்து படிக்க போறோம். ஓகே, ஸோ இந்த ஃபுல் சாப்டர் என்ன படிக்க போறோம்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்டர்ஃபேஸை பத்தி படிக்க போறோம். ரெண்டாவதா மைட்டோட்டிக் ஃபேஸஸை பத்தி படிக்க போறோம். இன்னொன்று டாபிக் இருக்குப்பா, என்னன்னா மியோசிஸ். மியோசிஸ் இதை பத்தி கூட படிக்க போறோம். செல் டிவிஷன் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு விதமானதுப்பா. ஒன்னு வந்து மைட்டோசிஸ் அண்ட் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மியோசிஸ். சரியா? இது கிளாஸ் 9th நீங்க படிச்சிருப்பீங்க. உங்க வந்து சுருக்கமா சொல்லணும்னா மைட்டோசிஸ் வந்து எல்லா பாடி செல்ஸ்ல நடக்குது. மைட்டோசிஸ் நீங்க பாத்தீங்கன்னா என்ன நடக்குது? எல்லா பாடி செல்ஸ்ல நடக்கிறது. மியோசிஸ் நீங்க பாத்தீங்கன்னா மியோசிஸ் வந்து நம்மளோட ரீப்ரொடக்டிவ் செல்ல நடக்கிறது. சரியா? ஸோ உங்களுக்கு குவிக்கா கொஞ்சம் ரீகேப் கொடுத்துறேன். அதான் அப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டேன், ரீகேப் கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு வந்து புரியறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியா? ஸோ பாருங்கப்பா, மைட்டோசிஸ், மியோசிஸ். நம்ம செல் டிவிஷன் வந்து ரெண்டு விதமானதுப்பா. சரியா? மைட்டோசிஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து என்ன நடக்குதுன்னா ஒரு செல் வந்து ரெண்டு செல்லா டிவைட் ஆகுது. ஒன் செல் டிவைட்ஸ் இன்டு டூ டாட்டர் செல்ஸ். சரியா? ஒன் செல் டிவைட்ஸ் இன்டு டூ டாட்டர் செல்ஸ். இதுல நீங்க பாத்தீங்கன்னா குரோமோசோம் நம்பர் வந்து சேமா இருக்கும். குரோமோசோம் நம்பர் வந்து சேமா இருக்கும் ஃபாதர் செல் அண்ட் த டாட்டர் செல்க்கு. சரியா? மைட்டோசிஸ். மியோசிஸ் நீங்க பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா ஒரு செல்லுல இருந்து 4 டாட்டர் செல்ஸ் ஃபார்ம் ஆறாங்க. எத்தனை டாட்டர் செல்ஸ் ஃபார்ம் ஆறாங்க? 4 டாட்டர் செல்ஸ். சரியா? 4 டாட்டர் செல்ஸ். அதுவும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னாப்பா 4 டாட்டர் செல்ஸ் ஃபார்ம் ஆறாங்களா? இந்த மியோசிஸ் வந்து ரெண்டு ஸ்டேஜஸ்ல நடக்குது. மியோசிஸ் 1 அண்ட் மியோசிஸ் 2. ஓகே, ஸோ மியோசிஸ் வந்து ரெண்டு ஸ்டேஜஸ்ல நடக்குது. இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னா இங்க குரோமோசோம் நம்பர் வந்து half ஆயிருது. the chromosome number becomes half in the daughter cell. புரியுதாப்பா? இங்க பாருங்க, குரோமோசோம் நம்பர் வந்து மைட்டோசிஸ்ல சேமா இருக்கு, மியோசிஸ்ல half ஆயிருக்கு. புரியுதா? நான் ஒரு லிவிங் ஆர்கானிசம்னா என்னோட செல்ஸ் டிவைட் பண்ணுது, நீங்க லிவிங் ஆர்கானிசம்னா உங்களோட செல்ஸ் டிவைட் பண்ணுது. சரியா? அந்த செல் டிவிஷன் வந்து ரெண்டு விதமா நடக்கலாம். ஒன்னு வந்து நம்மளோட மைட்டோசிஸ், இன்னொன்னு வந்து மியோசிஸ். மைட்டோசிஸ் எங்க நடக்குது நீங்க பாத்தீங்கன்னாப்பா மைட்டோசிஸ் வந்து happens in the normal body cells, இல்லைன்னா somatic cells கூட சொல்லலாம். சரியா? என்னோட பாடி மசில் செல்ஸ்ல, பிரெயின்ல, கிட்னில எல்லா இடத்துல நடக்குது. ஆனா இந்த மியோசிஸ் நீங்க பாத்தீங்கன்னாப்பா இது வந்து ரீப்ரோடக்டிவ் செல்ஸ். இங்க மட்டும் தான் நடக்குது. மியோசிஸ் எங்க நடக்குது? நம்மளோட ரீப்ரொடக்டிவ் செல்ஸ்ல. அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஸ்டிஸ் தெரியல, மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், ஓவரி, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இங்க நடக்குது. புரியுதா? ஃபுல் பாடியில மியோசிஸ் எங்க நடக்குது? only in testis and ovary. அங்கதான். கிளியரா போச்சா? டெஸ்டிஸ் ஓவரியில மியோசிஸ் நடக்குது அப்படின்னு சொன்னா மைட்டோசிஸும் நடக்குது. புரியுதா? மைட்டோசிஸ் நடக்காது அப்படின்னு இல்ல, டெஸ்டிஸ் ஓவரியில மைட்டோசிஸும் நடக்குது, மியோசிஸும் நடக்குது. புரிஞ்சிருச்சா? மைட்டோசிஸ்ல நடக்குது, நம்பர் ஆஃப் குரோமோசோம் ரிமைன்ஸ் சேம் இன் த டாட்டர் செல். ஆனா மியோசிஸ்ல நம்பர் ஆஃப் குரோமோசோம் இஸ் half. And mitosisல only 2 daughter cells are formed. Meiosisல 4 இல்லனா 4 daughter cells are formed.
Mitosis happens in single step, meiosis happens in 2 steps. Meiosis 1 and meiosis 2. இது புரிஞ்சிருச்சாப்பா? Yes. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே, இதில் புரிஞ்சிருச்சாப்பா? வெரி குட். அண்ட் இன்னொன்று விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னாப்பா, ஹியூமன்ஸாக இருந்தாலும் சரி, எந்த லிவிங் ஆர்கனிசமாக இருந்தாலும் சரி, குரோமோசோம்ஸ் வந்து பேயரில் எக்ஸிஸ்ட் பண்ணுவாங்க. தே ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட் இன் பேயர்ஸ். அதான் இங்கே பாருங்கள் 2n எழுதிருக்கேன். 2n அர்த்தம் பேர்னு அர்த்தம். ஒரு ஹியூமனில் எவ்வளோ இருக்கும்? 46 குரோமோசோம்ஸ் ஆர் தேர், இல்லைன்னா 23 பேர் ஆஃப் குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? எவ்வளோ குரோமோசோம்ஸ் இருக்கு ஒரு மனுஷங்கிட்ட? 23 பேர் ஆஃப் குரோமோசோம் இருக்கு. சரியா? ஸோ மைட்டோசிஸ்ல டாட்டர்ஸ் கிட்ட கூட 23 பேர் ஆர் 2n நம்பர் ஆஃப் குரோமோசோம் இருக்கும். இந்த 2n என்ன சொல்லுவோம்ப்பா? இதை வந்து நம்ம டைப்ளாய்டு கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். டைப்ளாய்டு. இன் மைட்டோசிஸ் parent is also diploid, daughter is also diploid. Ana in meiosis parent is diploid. Ana offsprings பாத்தீங்கன்னா they are haploid. Haploid na என்ன அர்த்தம்? Having only one set of chromosome னு அர்த்தம். புரிஞ்சுதாப்பா? இங்க வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ நம்ம வந்து டீட்டெயிலாக இப்போ படிக்க போகிறோம். பர்ஃபெக்ட் சார். ஸோ இங்கே வரைக்கும் புரிஞ்சிச்சுல? ஓகே, மைட்டோசிஸ் புரிஞ்சிருச்சு, மியோசிஸ் புரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து டைரெக்டாக ஜம்ப் பண்ணலாம் இன்டு இன்டர்ஃபேஸ். செல் சைக்கிள் பார்க்கலாம். சரியா? ஸோ பாருங்கப்பா, செல் சைக்கிள் என்னது? சீக்வென்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் பை விச் செல் டூப்ளிகேட்ஸ் இட்ஸ் ஜினோம். செல் என்ன பண்ணுது? செல் வந்து அதோட டிஎன்ஏ டபுள் பண்ணுது. சரியா? synthesizes other constituents of the cell and eventually divides into 2 daughter cells. செல் என்ன பண்ணுது? அதோட டிஎன்ஏ டபுள் ஆக்குது. மற்ற செல் கான்ஸ்டிடியூவன்ட்ஸ் அப்படின்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கால்காய், மைட்டோகாண்ட்ரியா, மற்ற செல் ஆர்கனல்ஸையும் டபுள் ஆக்குது. அதுக்கப்புறம் அந்த செல் ஆர்கனல்ஸையும் டிஎன்ஏயும் அதோட டாட்டர் செல்ஸ்க்கு சொத்தா கொடுத்துருது. புரியுதா? என்னோட சொத்தை நான் டபுள் ஆக்கி என்னோட குழந்தைகளுக்கு கொடுக்குறது. அவ்வளோதான். புரிஞ்சிருச்சா? சரி. இப்போ இந்த சைக்கிள் நீங்க பாக்குறீங்களாப்பா? சரியா? ஸோ இந்த ப்ராசஸ் வந்து சில ஸ்டெப்ஸ்ல நடக்கும். அந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ பாருங்கப்பா, இந்த செல் சைக்கிள் இருக்குல்லப்பா, ட்ரா பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. ஸோ இந்த ஃபேஸ் வந்து சொல்றோம்ப்பா G1 ஃபேஸ். சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா S ஃபேஸ், அண்ட் G2 ஃபேஸ், அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா மைட்டோட்டிக் ஃபேஸ். சரியா? நீங்க இப்ப மைட்டோட்டிக் ஃபேஸ் பார்த்தீங்கன்னாப்பா இதுல கூட நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும். சரியா? இது பார்த்தீங்கன்னா ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ் அண்ட் டீலோஃபேஸ். சரியா? அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா கேரியோகைனசிஸ். இது மூணையும் பார்த்தீங்கன்னா, இது நாலையும் பார்த்தீங்கன்னா கேரியோகைனசிஸ். அதுக்கப்புறம் சைட்டோகைனசிஸ். சரியா? சைட்டோகைனசிஸ். சரி சார், புரிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கப்பா, G1ல என்ன நடக்குது, Sல என்ன நடக்குது, G2ல என்ன நடக்குது, அது வந்து ரொம்ப முக்கியமானது. இதுதான் எக்ஸாம்ல வரும். சரியா? ஸோ G1 ஃபேஸ்ல என்ன நடக்குதுன்னா பார்க்குறீங்கன்னாப்பா என்ன ஆகுதுன்னா பாருங்க, the cell increases in size. செல் வந்து சைஸ்ல இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இது என்ன பண்ணோம்? இது வந்து புரோட்டீன், நியூக்ளிக் ஆசிட், அமினோ ஆசிட், ஸோ இது வந்து சொத்து சேர்க்க ஆரம்பிச்சிடும். ரா மெட்டீரியலை அக்யூமுலேட்
பண்ண ஆரம்பிச்சிரும். சரி, ரா மெட்டீரியலை அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிச்சிரும். The cell organelles duplicate. புரியுதாப்பா? மோஸ்ட் ஆஃப் த செல் ஆர்கனல்ஸ் வந்து என்ன ஆகும்னா இங்க வந்து டூப்ளிகேட் ஆக ஆரம்பிச்சிடும். சரியா? மோஸ்ட் ஆஃப் த செல் ஆர்கனல்ஸ் வந்து இங்க டூப்ளிகேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னாப்பா, எக்ஸாம்பிள் என்ன கேட்பாங்க ஜென்ரலாக பார்த்தீங்கன்னாப்பா, இந்த G1 ஃபேஸ் வந்து மைட்டோட்டிக் ஃபேஸ்க்கு அப்புறமா இருக்கா? ஸோ இதை நான் வந்து போஸ்ட் மைட்டோட்டிக் ஃபேஸ்னு சொல்லலாம். ஆமாவா இல்லையா? மைட்டோசிஸ்க்கு அப்புறம் வர்றது போஸ்ட் மைட்டோட்டிக். சரியா? இட் இஸ் ப்ரீ சிந்தசிஸ். எஸ் ஃபேஸ் என்னன்னா இது வந்து சிந்தசிஸ் ஃபேஸ்னு சொல்லுவோம்ப்பா. எஸ் ஃபேஸ்னா இது வந்து சிந்தசிஸ் ஃபேஸ்னு கூட சொல்லுவோம். சரி, இது வந்து ரொம்ப முக்கியமானது நம்ம பார்க்க போறோம். பட் ஆனா கேன் ஐ சே G1 ஃபேஸ் வந்து ப்ரீ சிந்தசிஸ் ஃபேஸ். இதை வந்து ப்ரீ சிந்தசிஸ் ஃபேஸ்க்கு முந்தின ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஜீனு பார்த்தீங்கன்னா இது வந்து growth ஃபேஸ்னு கூட சொல்லுவோம்ப்பா. growth phase 1 or gap 1 கூட சொல்லலாம். gap 1 phase. புரிஞ்சிருச்சா? G1ல என்ன நடக்குது? நம்ம கிட்ட இருக்கிற செல் வந்து சைஸ்ல இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து ரா மெட்டீரியலை சேர்க்குது. சரி சார். சரியா? அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஆனது பாத்தீங்கன்னாப்பா எஸ் ஃபேஸ். எஸ் ஃபேஸ் நான் சிந்தசிஸ் ஃபேஸ்னு கூட சொல்லியிருக்கேன். ஏன்னா இங்க என்ன நடக்குதுன்னா டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். என்ன நடக்குது? டிஎன்ஏ வந்து ரெப்ளிகேட் ஆகுது. டைரக்டாவே இதான் கேட்டிருக்காங்க. The replication of DNA happens in which phase? S phase. சிம்பிளா முடிச்சிடலாம். 4 மார்க்ஸ் அவ்வளவுதான். புரியுதாப்பா? ஸோ சிந்தசிஸ் ஃபேஸ்ல நடக்குது, நம்மளோட டிஎன்ஏ வந்து ரெப்ளிகேட் ஆகுது. ஓகே சார். சரி, அவ்வளோதான். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. சரி சார். சரியா? வெரி குட். தென் G2 ஃபேஸ் நடக்குது. G2 ஃபேஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா இங்க கூட நம்ம புரோட்டீன்ஸ் ஃபார்ம் ஆகுது. சரி, இங்க கூட என்ன நடக்குது? புரோட்டீன்ஸ் ஃபார்ம் ஆகுது. இது நீங்க இந்த புரோட்டீன்ஸ் பாருங்க, நீங்க சொன்ன எங்கேயும் புரோட்டீன் இங்கேயும் புரோட்டீன். இந்த புரோட்டீன் வந்து நீங்க பாத்தீங்கன்னாப்பா ஸ்பிண்டில் ஃபைபர் ஃபார்ம் பண்றதுக்கான புரோட்டீன், நம்ம டிஎன்ஏவை நல்லா காம்பாக்டா வச்சிருக்கிறதான புரோட்டீன். சரியா? புரோட்டீன் ஃபார்ம் ஆகுது. G2 ஃபேஸ் நீங்க பாத்தீங்கன்னாப்பா இதை நான் வந்து இது சிந்தசிஸ் ஃபேஸ்க்கு அப்புறம் வருதா? இதை நான் வந்து போஸ்ட் சிந்தெட்டிக் ஃபேஸ் or synthesis phase or synthetic synthesis phase. சரியா? இத வந்து மைட்டோசிஸ்க்கு முன்னால வருது. இது என்ன சொல்லலாம்? ப்ரீ மைட்டோட்டிக் ஃபேஸ் சொல்லலாமா? இது வந்து G2 phase or growth phase 2. இல்லனா இது வந்து கேப் 2னு கூட சொல்லலாம். புரிஞ்சிருச்சாப்பா? இங்க வரைக்கும் புரிஞ்சிருச்சா? அவ்வளவுதான். சிம்பிளானது. ஓகே? ஸோ என்ன நடக்குது? S ஃபேஸ்ல DNA ரெப்ளிகேஷன் நடக்குது. G2 ஃபேஸ்ல புரோட்டீன்ஸ் இன்னும் புரோட்டீன்ஸ் ஃபார்ம் ஆகுது. அது வந்து ப்ரீ மைட்டோட்டிக் ஃபேஸ், போஸ்ட் சிந்தசிஸ் ஃபேஸ். G1 பாத்தீங்கன்னா போஸ்ட் மைட்டோட்டிக் ஃபேஸ் அண்ட் ப்ரீ சிந்தசிஸ். அவ்வளவுதான். சிம்பிளான விஷயம். சரியா? சிம்பிளான விஷயம். அப்புறம் இது வந்து செல்லோட லைஃப் சைக்கிள்ப்பா. இதுக்கப்புறம் G2 ஃபேஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும்? அந்த செல் வந்து டிவைட் ஆக ஆரம்பிச்சிடும், மைட்டோசிஸ்குள்ள போயிடும். சரியா? ஆனா சில செல் என்ன பண்ணுனாப்பா, சில செல் வந்து என்ன பண்ணுனா சொல்லும், இந்ததான் எனக்கு இந்த வாழ்க்கையே தேவையில்லை, நான் வந்து டிவைடே பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து அப்படி சொல்லிடும். அப்படி சொன்னோட அது என்ன ஆகும்? அந்த செல் வந்து நீங்க பாத்தீங்கன்னாப்பா அது வந்து ஒரு புது ஒரு ஸ்டேஜ்ல போயிடும். அந்த ஸ்டேஜ் நீங்க பாத்தீங்கன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? quiescent phase இல்லனா G0 phase கூட சொல்லுவோம். சரியா? இப்ப quiescent phaseல என்ன நடந்தது நீங்க பாத்தீங்கன்னா சில செல் வந்து என்ன சொல்லும்னா நான் வந்து டிவைட் பண்ண மாட்டேன். அது வந்து G1 phase எக்ஸிட் பண்ணிரும். என்ன பண்ணிருச்சு? G1 phase விட்டு வெளியே போய், சரியா, வெளியே போயிருச்சு.
வெளியே போய் அது ஆக்டிவா இருக்குப்பா. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இந்த குயசன்ட் ஃபேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த செல் வந்து மெட்டாபாலிக்கலி ஆக்டிவா தான் இருக்கு. ப்ளீஸ் ரிமெம்பர், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இது வந்து நீட் எக்ஸாம்ல கொஸ்டினாவே வந்திருக்கு. குயசன்ட் ஸ்டேஜ்ல இருக்கிற செல் வந்து ஆக்டிவா இருக்குமா, ஆக்டிவா இல்லையா? அது வந்து மெட்டாபாலிக்கா ஆக்டிவா தான் இருக்கு. செல்ஸ் இன் த குயசன்ட் ஃபேஸ் இஸ் மெட்டாபாலிக்கலி ஆக்டிவ். அது வந்து மெட்டாபாலிக்கலி ஆக்டிவா தான் இருக்கு. புரிஞ்சதா? வெரி குட். சரியா? அது வந்து டிவைட் பண்ண மாட்டேங்குது. ஆனா இட் கேன் டிவைட் if called on to do so. அது வந்து சரி ஆர்கானிசம்க்கு தேவைப்பட்டதுன்னா அது வந்து இந்த ரெஸ்டிங் ஃபேஸை விட்டு திருப்பி வந்து டிவைட் கூட பண்ணலாம். குயசன்ட் ஃபேஸை நம்ம வந்து ரெஸ்டிங் ஃபேஸ்னு கூட சொல்றோம். என்ன சொல்றோம்? இது வந்து ரெஸ்டிங் ஃபேஸ். சரியா? ஸோ in cells in the resting phase என்ன பண்ணுது? அது வந்து மெட்டபாலிக்கல் ஆக்டிவா தான் இருக்கு. ஆனா டிவைட் பண்ண மாட்டேங்குது. ப்ராலிஃபரேட் பண்ண மாட்டேங்குது. ப்ராலிஃபரேஷனை டிவைட் பண்றது. சரியா? ஆனா ஆர்கானிசம்க்கு தேவைப்பட்டா அது வந்து ரெஸ்டிங் ஃபேஸை விட்டு திருப்பி வந்து என்ன பண்ணணும்? அது வந்து திருப்பி வந்து செல் சைக்கிள் என்டர் ஆகி திருப்பி வந்து செல் டிவிஷன் பண்ணலாம். புரிஞ்சிருச்சா? புரிஞ்ச எங்க வரைக்கும்? வெரி குட். சரி, ஸோ பார்க்கலாம், திருப்பி ரிவைஸ் பண்ணலாம். சரியா? இங்க பாருங்க. The cells can divide once approximately 24 hours. ஆவரேஜா நீங்க பாத்தீங்கன்னாப்பா 24 மணி நேரத்துல செல் வந்து டிவைட் ஆகலாம். ஆனா சில செல்ஸ் வந்து சீக்கிரமா கூட டிவைட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸ்ட் பாத்தீங்கன்னா 90 மினிட்ஸ்ல டிவைட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. சரியா? அது இல்லாம சில செல்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா பாக்டீரியல் செல்ஸ் 20 மினிட்ஸ்ல டிவைட் பண்ணிடும். சரியா? ஸோ நிறைய அது வந்து வேரி பண்ணும்பா. நம்ம பாடியில கூட வேரி பண்ணும். சரி, ஸோ என்ன நடக்குது பாருப்பா. ஃபேஸஸ் ஆஃப் சைக்கிள் நீங்க பாத்தீங்கன்னா செல்லோட வாழ்க்கையில 2 ஃபேஸ் இருக்கு. இன்டர்ஃபேஸ், இதுல என்னென்ன இருக்குப்பா? G1 ஃபேஸ், S phase and G2 phase. புரியுதாப்பா? எஸ், இங்க பாருங்க G1 phase, S phase and G2 phase. அதுக்கப்புறம் M phase வருது. M phase னா என்னப்பா? இது வந்து M phase னா மைட்டோட்டிக் phase. இங்க என்ன நடக்குது? செல் வந்து டிவைட் பண்ணுது. சரி, அது நம்ம போக போறோம், இப்ப இல்ல. ஸோ பார்க்கலாம். சரியா? ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் நீங்க பாத்தீங்கன்னா 3 விதமா டிவைட் பண்ணிருக்கோம். G1 phase, S phase and G2 phase. மைட்டோசிஸ் நீங்க பாத்தீங்கன்னா கேரியோகைனசிஸ் அண்ட் சைட்டோகைனசிஸ். கேரியோகைனசிஸ் என்ன சொன்னேன்? டிவிஷன் ஆஃப் த நியூக்ளியஸ். சைட்டோகைனசிஸ் என்ன சொன்னேன்? டிவிஷன் ஆஃப் சைட்டோபிளாசம். ஓகேயா? சரி, அடுத்து பார்க்கலாம். ஸோ பாருங்கப்பா, G1 ஃபேஸ்னா என்ன? இன்டர்வல் பிட்வீன் மைட்டோசிஸ் அண்ட் இனிஷியேஷன் ஆஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். மைட்டோசிஸ்க்கும் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் எப்ப நடக்கும்? டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் வந்து எஸ் ஃபேஸ்ல நடக்கும்ல. நடுவுல இருக்கிறது தான் நம்ம G1 ஃபேஸ் அப்படிங்கிறோம். சரியா? செல் இஸ் மெட்டாபாலிக்கலி ஆக்டிவ். செல் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கு and continuously grow but does not replicate its DNA. செல் வந்து ஆக்டிவா இருக்கு, அது வந்து grow பண்ணிட்டே போகுது. ஏன் grow ஆகுது? ஏன்னா அது வந்து raw material accumulate பண்ணுது. சரியா? DNA ரெப்ளிகேஷன் நடக்குதா? நடக்கல. DNA ரெப்ளிகேஷன் எங்க நடக்கும்? S ஃபேஸ்ல நடக்கும். S phase. S or synthesis phase marks the period during which DNA synthesis replication takes place. இங்க என்ன நடக்குதுப்பா? DNA ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. சிம்பிள் क्वेश्चन கேட்பாங்க. DNA ரெப்ளிகேஷன் எப்ப நடக்குது? S ஃபேஸ்ல நடக்குது. சரியா? amount of DNA per cell doubles. இந்த DNA இருக்குல்லப்பா, அந்த DNA வந்து டபுள் ஆயிருது. சரியா? சொத்து வந்து இப்ப டபுள் ஆயிருது. DNA தான் ஒரு செல்லோட பெரிய சொத்து. பார்த்தீங்கன்னா DNA தான்ப்பா. செல்ல வந்து அது டபுள் ஆயிருது. no increase in the chromosome number. If the cell had diploid 2n number of chromosomes at G1, even after S phase, the number of chromosomes remains the same. That is 2n. அப்படின்னா என்ன அர்த்தம்ப்பா? பாருப்பா, இந்த செல் இருக்குல்லப்பா. சரியா? இவங்க என்ன சொல்றாங்க? பேரண்ட் செல் கிட்ட 2C DNA இருந்ததுன்னு வச்சுக்கோ. G1ல 2C DNA இருந்ததுன்னு வச்சுக்கோ. S ஃபேஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும்னா DNA வந்து டபுள் ஆயிருச்சு. 4C DNA டபுள் ஆயிருச்சு. ஆனா என்ன சொல்றாங்க? குரோமோசோம் நம்பர் வந்து சேமா இருக்கு அப்படிங்கிறாங்க. இங்க வந்து 2n நம்பர் ஆஃப் குரோமோசோம் இருந்ததுன்னா இங்க கூட
2n number of chromosome தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. புரியுதாப்பா? புரியுதா? ஸோ என்ன நடந்ததுன்னு நீங்க பாருங்க, ப்ளீஸ் பாருங்க. ஸோ இங்க என்ன ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து குரோமோசோம் வந்து இப்படி தான் இருந்ததுப்பா. சரியா? இவ்வளவுதான் இருந்தது. இதுக்குள்ள டிஎன்ஏ இருக்குன்னு வச்சுக்கோ. டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஆகுதுன்னு என்ன அர்த்தம்? இதை பார்த்து இதோட டிஎன்ஏயோட இன்னொரு காப்பி வந்திருக்குன்னு அர்த்தம். இதோட காப்பி வந்திருக்குன்னு அர்த்தம். சரியா? சேம் டிஎன்ஏவோட நம்ம என்ன பண்ணிட்டோம்? காப்பி ஃபார்ம் பண்ணிட்டோம். சரியா? முதல்ல இந்த குரோமோசோம் கிட்ட ஒரே ஒரு குரோமேட்டிட் ஆர்ம் தான் இருந்தது. 1 ஆனா இப்போ என்ன இருக்கு? இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 சிஸ்டர் குரோமேட்டிட். இத சிஸ்டர் குரோமேட்டிட் ஏன் சொல்றேன்? ஏன்னா ரெண்டுமே சேம் ஆனது. புரியுதா? இது கூட 1 குரோமோசோம் தான், இது கூட ஒரே ஒரு குரோமோசோம் தான். புரியுதாப்பா? புரியுதா? ஏன்னா இங்க பாருங்க சென்ட்ரோசோம் இருக்குல்லப்பா, சென்ட்ரோமியர் சாரி, இந்த சென்ட்ரோமியர் இருக்குல்லப்பா ஒண்ணே ஒன்று தான் இருக்கு. Here also centromere is 1. இப்ப புரிஞ்சதா? சரியா? நீங்க இந்த மாதிரி கூட யோசிக்கலாம். பாரு, குரோமோசோம் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரிப்பா. குரோமோசோம் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி, அதுக்குள்ள டிஎன்ஏ இருக்கு. குரோமோசோம் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி, அதுக்குள்ள டிஎன்ஏ இருக்கு. சரியா? முதல்ல அதுல வந்து 2C, சரியா? 2C அவ்வளோ 2C க்ளோத்ஸா இருந்தது. சிந்தசிஸ்க்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த பாக்ஸ் ஒன்னா தான் இருக்கு, ஆனா அதுக்குள்ள இருக்கிற டிஎன்ஏ வந்து டபுள் ஆயிடுச்சு. பாக்ஸ் சேம் தான், ஆனா அந்த டிஎன்ஏ வந்து டபுள் ஆயிடுச்சு. புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பாக்ஸ்க்குள்ள நீங்க வந்து 4 துணி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோ. 4 துணி. அந்த 4 துணி வந்து டிஎன்ஏ, பாக்ஸ் வந்து குரோமோசோம். அதே இது நீங்க எஸ் ஃபேஸ்க்கு அப்புறம் அதே பாக்ஸ்ல நீங்க வந்து 8 துணி வச்சிருக்கீங்க. அந்த 4 துணியோட எக்ஸாக்ட் காப்பி ஃபார்ம் பண்ணி 8 துணி இருக்கு. அது 8 துணியும் அதே பாக்ஸ்ல இருக்கு. புரியுதா? பாக்ஸ் ஆனா ஒன்று தானே இருக்கு. பாக்ஸ் சேம் தானே, இங்க ஒன்று தான் இங்க ஒன்று தான் இருக்கு. ஆனா அதுல இருக்கிற துணி வந்து அதிகமாயிருச்சு. புரிஞ்சதா? ஸோ பிஃபோர் எஸ் ஃபேஸ் த டிஎன்ஏ வாஸ் 2C. சரியா? எஸ் ஃபேஸ்க்கு அப்புறம் டிஎன்ஏ வந்து டபுள் ஆயிருச்சு. ஆனா குரோமோசோம் நம்பர் வந்து 2Nக்கு 2N தான் இருக்கு. புரியுதாப்பா? குரோமேட்டிட் ஆர்ம் ஒன்னா இருந்தது, இங்க வந்து டபுள் குரோமேட்டிட் ஆர்ம் வந்தாச்சு. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். முன்னால போலாம். சரி. ஐயோ என்ன போச்சு? ஓகே. எஸ், இது பார்த்தோம். இது now during G2 phase proteins are synthesized in preparation for mitosis while cell growth continues. சரியா? G2 ஃபேஸ்லயும் நம்ம இன்னி என்ன பண்றோம்? புரோட்டீன்ஸை ஃபார்ம் பண்றோம். செல் வந்து கண்டினியூவா க்ரோ பண்ணிட்டு தான் இருக்கு. சரியா? The cells do not divide further, exit phase to enter an inactive stage called quiescent phase of the cell cycle. சில செல் வந்து டிவைட் ஆகாது. G1 ஃபேஸ்க்கு அப்புறம் சில செல் வந்து டிவைட் ஆகாது. அது வந்து quiescent phase G0 ஃபேஸ்ல என்டர் ஆகுது. இது செல் remains metabolically active but no longer proliferate. அப்படின்னா செல் வந்து ரெஸ்டிங் G1 எக்ஸிட் பண்ணி ரெஸ்டிங் ஸ்டேட்ல வந்தாலும் அது வந்து ஆக்டிவா தான் இருக்கு. அது அதோட வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கு. சரியா? ஆனா டிவைட் ஆக மாட்டேங்குது. unless called on to do so depending upon the requirement of the organism. ஆர்கனிசம்க்கு தேவைப்பட்டதுன்னா அந்த quiescent G0 ஃபேஸ்ல இருக்கிற செல் வந்து திருப்பி செல் டிவிஷன் பண்ணலாம் அப்படிங்கிறோம். புரிஞ்சுச்சா? சரி சார், ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. G0 ஃபேஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்பாங்க. புரியுதா? G0 ஃபேஸ் வந்து ரெஸ்டிங் ஃபேஸ். அது எப்போ நடக்குது? செல் வந்து G1 ஃபேஸை எக்ஸிட் பண்ணி இந்த ரெஸ்டிங் ஃபேஸ்க்கு வரலாம். இந்த ரெஸ்டிங் ஃபேஸில் அது ஆக்டிவாக இருக்குமா, ஆக்டிவாக இருக்காதா? ஆக்டிவாக இருக்கும். நான் ஏன் இவ்வளோ ஆக்டிவாக இருக்குன்னு சொல்கிறேன், ஏன்னா அது வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சரியா? பர்ஃபெக்ட் சார், புரிஞ்சிருச்சு. சரியா? ஸோ நம்ம வந்து என்ன பார்த்துட்டோம்? G1 ஃபேஸ் பார்த்துட்டோம், எஸ் ஃபேஸ் பார்த்துட்டோம், G2 ஃபேஸ் பார்த்துட்டோம். இப்போ என்ன பார்க்க வேண்டியது இருக்கு? இப்போ நம்ம செல் வந்து போர்க்களத்துக்கு போகுது, மைட்டோட்டிக் ஃபேஸுக்கு போகுது. சரியா? ஸோ நீங்கள் எம் ஃபேஸ் பார்த்தீங்கன்னாப்பா, it is most dramatic period of cell cycle involving major reorganization of virtually all components of the cell.
எம் ஃபேஸ் நீங்க பார்த்தீங்கன்னாப்பா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபேஸ் செல்லோட வாழ்க்கையில். அவங்க நீட் எக்ஸாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்ல, நீட்டுக்கு ஒரு இயர் லாங் ப்ரிப்பேர் பண்ணி நீட் எக்ஸாமுக்கு போவீங்களா, அதே மாதிரி செல்லுக்கு வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் என்ன நடக்குது, செல்லோட சொத்தை இப்போ தான் நம்ம பிரிக்க போகிறோம். சரியா, ரீஆர்கனைசேஷன் ஆஃப் த காம்போனன்ட் ஆஃப் த செல். செல்லோட சொத்து என்ன, அதோட காம்போனன்ட்ஸ் தான். அதுதான் நம்ம வந்து இப்போ பிரிக்க போகிறோம். அதுலேயும் மிக முக்கியமான சொத்து எது, டிஎன்ஏ. ஃபர்ஸ்ட் நம்ம டிஎன்ஏ பிரிப்போம், அதுக்கப்புறம் மற்ற சைட்டோபிளாசமா பிரிச்சுக்குவோம். சரியா, the number of chromosome in parent and progeny cell remains the same. It is called equational division. புரியுதாப்பா? பாரு, எம் ஃபேஸ் இருக்குல்லப்பா, செல் டிவிஷன். நான் சொன்னேன்ல, செல் வந்து ரெண்டு விதமா டிவைட் பண்ணலாம், மைட்டோசிஸ் ஆர் மியோசிஸ். மைட்டோசிஸ் நீங்க பாத்தீங்கன்னா இதை வந்து ஈக்குவேஷனல் டிவிஷன் சொல்றோம். ஏன்னா பேரண்ட்லயும் 2n குரோமோசோம் இருக்கு, அதோட டாட்டர்லயும் 2n குரோமோசோம் இருக்கு. ஆனா மியோசிஸ்ல பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ரெடக்ஷனல் டிவிஷன் அப்படிம்போம். ஏன் சார் ரிடக்ஷனல் டிவிஷன்? ஏன்னு பார்த்தீங்கன்னா குரோமோசோம் நம்பர் வந்து இங்க பார்த்தீங்கன்னாப்பா half ஆயிடுது. the chromosome number becomes half. சரி, அதான் இந்த ரிடக்ஷனல் டிவிஷன் சொல்றோம். மைட்டோசிஸ் வந்து ஈக்குவேஷனல் டிவிஷன், அதோட பார்த்துக்கலாம். ஏன் இப்படி நடக்குது அதை பார்க்க போறோம். சரியா, ஸோ பர்ஃபெக்ட். ஸோ மைட்டோசிஸ் அதில் பார்த்தீங்கன்னா கேரியோஜெனசிஸ், சாரி கேரியோகைனசிஸ். கேரியோகைனசிஸ் என்னப்பா, நான் சொன்னேன்ல ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், டிவிஷன் ஆஃப் நியூக்ளியஸ், நியூக்ளியர் டிவிஷன். இது பார்த்தீங்கன்னா 4 ஸ்டெப்ல நடக்கும்பா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டீலோஃபேஸ். சரியா, என்ன மைட்டோசிஸ் வந்து 4 ஸ்டெப்ஸ்ல நடக்குது, ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ் அண்ட் டீலோஃபேஸ். சரி, இந்த ஒரு ஸ்டேஜில் என்ன நடக்குது அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டானது, முக்கியமானது. ஏன்னா அதுதான் எக்ஸாம்ல கேட்க போறாங்க. சரியா, இது ஆர்டர் தான் நடக்கும். ப்ரோஃபேஸ் முதல்ல நடக்கும், தென் மெட்டாஃபேஸ், அதுக்கப்புறம் அனாஃபேஸ், அதுக்கப்புறம் டீலோஃபேஸ். இதே சேம் ஆர்டர்ல. சரியா, ப்ரோஃபேஸ் என்ன நடக்குது அது இம்பார்ட்டன்ட், மெட்டாஃபேஸ்ல, அனாஃபேஸ்ல, டீலோஃபேஸ் என்ன நடக்குது அதை நம்ம பார்க்க போறோம். சரி சார், பார்க்கலாம். பாருங்க, ரொம்ப ஸ்லோவா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சரியா, நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான சாப்டர். நான் சொன்ன மாதிரி எக்ஸாம்ல ஒரு சின்ன சின்ன சாப்டர் தான், ஆனால் இதுல இருந்து ஒரு லைன்ல இருந்து கொஸ்டின் எடுத்திருக்காங்க. சரியா, பார்க்கலாம். ஸோ ப்ரோஃபேஸ் நீங்க பார்த்தீங்கன்னாப்பா, ப்ரோஃபேஸ்ல என்ன நடக்கும், ப்ரோஃபேஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா அந்த நியூக்ளியர் என்வலப் இருக்குல்லப்பா, நியூக்ளியஸ், அது வந்து டிஸப்பியர் ஆக ஆரம்பிச்சிடும். நியூக்ளியர் என்வலப் ஸ்டார்ட்ஸ் டிஸப்பியரிங். நியூக்ளியர் என்வலப் வந்து டிஸப்பியர் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். சரியாப்பா, நியூக்ளியர் என்வலப் வந்து டிஸப்பியர் ஆக ஸ்டார்ட் ஆயாச்சு. சரியா, இன்னொன்று நீங்க பார்த்தீங்கன்னாப்பா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, சென்ட்ரோசோம் அப்படின்னு ஒரு செல் ஆர்கனல் பத்தி படிச்சோம். சென்ட்ரோசோம். சரியா, சென்ட்ரியோல்னு கூட சொன்னேன் லாஸ்ட் கிளாஸ்ல, செல்ஸ் த யூனிட் ஆஃப் லைஃப்ல. இந்த மாதிரி இது வந்து 2 சிலிண்டரா இருக்கும்பா. இது வந்து ஒரு செல் ஆர்கனல். சென்ட்ரோசோம் இஸ் a cell organelle which has two cylinder, ரைட் ஆங்கிள் இருக்கும். இது வந்து நமக்கு எதுல ஹெல்ப் பண்ணும், இது வந்து செல் டிவிஷன்ல ஹெல்ப் பண்ணும். இப்போதான் ஹெல்ப் பண்ண போகுது. சரியா, நான் சொன்ன லாஸ்ட் கிளாஸ் கூட, சென்ட்ரோசோம் ஹெல்ப்ஸ் இன் செல் டிவிஷன். இட் ஹஸ் 2 cylinder. சரியாப்பா, இது வந்து நமக்கு இப்ப செல் டிவிஷன்ல ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ சென்ட்ரோசோம் என்ன பண்ணுனாப்பா, சென்ட்ரோசோம் வந்து இதோட 2 பார்ட் இருக்குல்ல, இட் வில் ஸ்டார்ட் மூவிங் டுவர்ட்ஸ் த ஆப்போசிட் போல். ஒன்று வந்து இங்க இருக்கும், இன்னொன்று வந்து அப்படியே இங்க போய் இங்க வந்து தங்கும். இங்க இருந்து அது வந்து ஆப்போசிட் போலுக்கு போக ஆரம்பிச்சிடும். The centrosome start moving towards opposite pole. Number 1 என்ன நடக்குது, the nuclear envelope is disappearing, centrosome is moving to the opposite pole. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அந்த chromatin material இருக்குல்லப்பா, it starts forming chromosome. குரோமோசோம் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சாச்சு. உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்ல ஞாபகம் இருந்தா நான் என்ன சொன்னேன், நம்ம டிஎன்ஏ இருக்குல்ல செல்லுக்குள்ள, நம்ம டிஎன்ஏ வந்து குரோமாட்டின் மெட்டீரியலா இருக்கும். ஆனா செல் டிவிஷன் நடக்கிறப்ப இந்த குரோமாட்டின் மெட்டீரியல் வந்து குரோமோசோமா மாறிடும் அப்படின்னு சொன்னேனா, சொன்னேன் இல்லையா? பாரு, 2 டிஎன்ஏ தான்,
ரெண்டும் டிஎன்ஏ தான். நான் சொன்னேன்ல, நம்ம துணிமணி இருக்குல்ல, காய போட்டிருப்போம். அதை நம்ம கொண்டு வந்தால் தூக்கி போட்டிருப்போம்ல, அதை நம்ம மடிச்சு வச்சா அது நல்லா மடிச்சு வச்ச மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும்ல. ஸோ மடிச்சு வச்ச துணி பார்த்தீங்கன்னா குரோமோசோம். இதுக்குள்ள நம்ம டிஎன்ஏ நல்லா மடிச்சு வச்சிருக்கோம். இது வந்து டிஎன்ஏ அப்படியே கிடக்கு, துணி அப்படியே கிடக்கு. சரி, அதான் நம்ம வந்து குரோமாட்டின். ஸோ குரோமாட்டின் இஸ் ஆல்சோ டிஎன்ஏ, குரோமோசோமும் டிஎன்ஏ தான். இது பாரு, இந்த மாதிரி டிஎன்ஏ, இதுவும் டிஎன்ஏ தான், இதுவும் டிஎன்ஏ தான். இதுல வந்து என்ன இருக்கு, குரோமோசோம்குள்ள டிஎன்ஏ இருக்கு. அழகா நீட்டா வச்சிருக்கோம். புரியுதா? ஸோ ப்ரோஃபேஸ்ல என்ன நடக்குது, ப்ரோஃபேஸ்ல இந்த குரோமாட்டின் நெட்வொர்க் வந்து அழகா இந்த மாதிரி குரோமோசோமா மாறுது. எத்தனை குரோமோசோமா மாறுது? 46 குரோமோசோம். ஆமாவா இல்லையா? ஒரு மனுஷங்கிட்ட எவ்வளவு குரோமோசோம் இருக்கு? 46 குரோமோசோம் தானே இருக்கு. ஸோ 46 குரோமோசோம் 23 பேர் ஆஃப் குரோமோசோமா மாறுது. சரியா? பர்ஃபெக்ட். ஸோ என்ன நடக்குது இப்போ வரைக்கும்? என்ன நடந்தது? சென்ட்ரோசோம் வந்து ஆப்போசிட் போலுக்கு போக ஆரம்பிச்சாங்க. நியூக்ளியர் என்வெலப் என்ன ஆகுது? டிஸப்பியர் ஆகுது. நியூக்ளியஸ் டிஸப்பியர் ஆயிருச்சு. சரியா? மற்ற செல் ஆர்கனல்ஸ் எல்லாம் டிஸப்பியர் ஆயிருச்சு. மற்ற செல் ஆர்கனல் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கால் காய் இதெல்லாம் டிஸப்பியர் ஆயிருச்சு. குரோமாட்டின் நெட்வொர்க் வந்து குரோமோசோமா மாறிடுச்சு. புரிஞ்சுதா இங்க வரைக்கும்? ப்ரோஃபேஸ்ல நடந்து பாத்தீங்களாப்பா? என்ன நடக்குது பாத்துட்டீங்களே? குரோமாட்டின் வந்து குரோமோசோமா மாறிடுச்சு. நியூக்ளியர் என்வெலப் வந்து டிஸப்பியர் ஆயிட்டு இருக்கு. சென்ட்ரோசோம் வந்து ஆப்போசிட் போலுக்கு மூவ் ஆயிட்டு இருக்கு. பாரு, மூவ் ஆயிட்டு இருக்கிறப்ப என்ன ஆகும்னாப்பா, இது மூவ் ஆயிட்டு இருக்குல்ல, அப்பவே இதுக்குள்ள இருந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பிண்டில் ஃபைபர் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிரும்பா. என்ன ஆகுது? ஸ்பிண்டில் ஃபைபர் ஆல்சோ ஸ்டார்ட் ஃபார்மிங் அரவுண்ட் த குரோமோசோம். இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா, அது நம்ம பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஸ்ட்ரல் மாதிரி, ஆஸ்ட்ரல்னா ஒரு ஸ்டார் மாதிரி தெரியும் இது. சரி, இந்த ஸ்பிண்டில் ஃபைபர் இருக்குல்லப்பா, இது வந்து ஒரு ஸ்டார் மாதிரி தெரியும். ஸ்பிண்டில் ஃபைபர் ஸ்டார்ட்ஸ் ஃபார்மிங் அரவுண்ட் த சென்ட்ரோசோம். ஓகே, பர்ஃபெக்ட். ப்ரோஃபேஸ் பார்த்தாச்சு. ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னாப்பா மெட்டாஃபேஸ். மெட்டாஃபேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா சென்ட்ரோசோம் வந்து ஆப்போசிட் போலுக்கு வந்தாச்சு. சரி, இது என்ன பண்ணுனாப்பா, இது வந்து நம்ம குரோமோசோம் இருக்குல்லப்பா, குரோமோசோமோட சென்ட்ரோமியர் இருக்குல்ல, அதோட கைனட்டோகோர் கிட்ட போய் அட்டாச் ஆயிரும். சரியா? இந்த மாதிரி பாருங்க, இந்த குரோமோசோம் இருக்குல்லப்பா, குரோமோசோம் இந்த சென்டர் என்ன சொல்றோம்? சென்ட்ரோமியர். இந்த சென்ட்ரோமியர் பக்கத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு ஹுக் மாதிரி இருக்கு. இந்த ஹுக் என்ன சொன்னோம் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம்? கைனட்டோ கோர். என்ன சொன்னோம்? கைனட்டோ கோர். ஸோ நம்ம சென்ட்ரோசோம்ல வர்ற இது இருக்குல்ல, ஸ்பிண்டில் ஃபைபர். ஸ்பிண்டில் ஃபைபர் வந்து என்ன பண்ணுதுன்னா, ஸ்பிண்டில் ஃபைபர் வந்து நம்மளோட கைனட்டோ கோர், சென்ட்ரோமியர்ல இருக்கிற கைனட்டோ கோர் கிட்ட என்ன வந்து போய் அட்டாச் ஆகிருது. அட்டாச் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுது? இந்த ஸ்பிண்டில் ஃபைபர் வந்து நம்ம குரோமோசோம் இருக்குல்லப்பா, இந்த குரோமோசோமை நீட்டா இந்த குரோமோசோம் வந்து நீட்டா ஒரு லைனா சென்டர்ல வந்து அப்படியே அரேஞ்ச் ஆயிருது. இந்த மாதிரி the chromosomes align at the center of the cell. இது என்ன சொல்லுவோம்? மெட்டாஃபேஸ் பிளேட். அது மெட்டாஃபேஸ் பிளேட்ல அப்படியே அரேஞ்ச் ஆயிரும், ஒரு லைனா அரேஞ்ச் ஆயிரும். The chromosomes align themselves along the metaphase plate in the center. புரிஞ்சதா? இப்படி அலைன் ஆயிருச்சு. ஓகே, மெட்டாஃபேஸ் என்னாச்சு? The chromosomes align at the metaphase plate and spindle fiber. First
Spindle fiber attached to the kinetochore and they attach. பாருமா மெட்டாஃபேஸ் ஸ்டேஜ்ல தான் பார்த்தீங்கன்னா நம்ம குரோமோசோம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கிளியரா தெரியும். மெட்டாஃபேஸ் இஸ் த ஸ்டேஜ் when chromosomes are best visible. ஏன்னா இப்போ வந்து ப்ரோஃபேஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ குரோமோசோம்ஸ்லாம் திக்காக இருக்கும். குரோமோசோம் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதனால இது வந்து நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். சரியா? இட் இஸ் த பெஸ்ட் டைம் டு ஸ்டடி த குரோமோசோம் அப்படிம்பாங்க. புரிஞ்சிருச்சுல? சரி, ப்ரோஃபேஸ் ஆயிடுச்சு, மெட்டாஃபேஸ் ஆயிடுச்சு. அடுத்ததான் நீங்க பார்த்தீங்கன்னாப்பா ஆனாஃபேஸ். ஆனாஃபேஸ் சரியா? ப்ரோஃபேஸ் ஆனாஃபேஸ். ஆனாஃபேஸ் என்ன நடக்குன்னு பார்க்கலாமா? ஆனாஃபேஸ் நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ என்னாச்சு, இந்த குரோமோசோம் இருந்ததுல இந்த மாதிரி சரியா? இப்போ வந்து குரோமோசோம் வந்து நடுவுல இருந்து ஸ்பிளிட் ஆயிரும்பா. குரோமோசோம் வந்து நடுவுல இருந்து ஸ்பிளிட் ஆயிரும். பாருங்க, சரி பாருங்க, இந்த நம்ம குரோமோசோம் எப்படி இருந்ததா, இப்படி இருந்ததா? சரியா? இங்க இருக்கு. சோ ஸ்பிண்டில் ஃபைபர் வந்து இங்க இருந்து இழுக்குது, இந்த சைடு வந்து இங்க இருந்து இழுக்குது. சரியா? சோ என்ன ஆகுது, ரெண்டு குரோமாட்டிட் சிஸ்டம் இருக்குல்லப்பா, இது வந்து இப்படி இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படி இழுக்க ஆரம்பிச்சு ஸ்பிண்டில் ஃபைபர் வந்து அப்படியே கண்ட்ராக்ட் ஆகுது. அது வந்து ரெண்டு குரோமோசோம் ஆமா இப்படி இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. சோ என்ன ஆகும், நம்ம சென்ட்ரோ மியர் இருக்குல்ல, இங்க வந்து பிரஷர் கிரியேட் ஆகும்பா. சென்ட்ரோமியர்ல பிரஷர் கிரியேட் ஆனா என்ன ஆகும், இது கொஞ்சம் கொஞ்சமா இங்க இருந்து உடைய ஆரம்பிச்சிடும். உடைஞ்சிட்டு த குரோமாட்டிட் எப்படி உடைஞ்சிரும், இட் பிரேக்ஸ் into sister chromatids. சரி, இது சென்டர்ல இருந்து உடைஞ்சிரும் and start moving towards opposite pole. இது வந்து ஆப்போசிட் போலுக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். பாருங்க, இங்க இருந்து உடைஞ்சு இந்த மாதிரி. ஸோ அது வந்து நடுவில் இருந்து உடைஞ்சு ஸ்ப்ளிட் ஆகி ஆப்போசிட் எண்டுக்கு போக ஆரம்பிச்சிடும். இதை தான் நம்ம ஆனாஃபேஸ்னு சொல்லுவோம். சரிப்பா, இப்போ பாருங்க, கவனிக்க வேண்டிய விஷயம் பாருங்க. இப்போ கவனிக்க வேண்டிய விஷயம் பாருங்க. ஸோ என்ன ஆச்சுன்னா, இப்போ என்ன ஆச்சு, ஆனாஃபேஸ்ல என்ன ஆச்சுப்பா, ஆனாஃபேஸ்ல நம்பர் ஆஃப் குரோமோசோம் எத்தனை இருக்கும், நம்பர் ஆஃப் குரோமோசோம் எவ்வளோ ஆயிரும். In anaphase பாரு, chromatid உடைஞ்சிருச்சா. So can I now say the number of chromosomes have doubled here. Number of chromosome வந்து இங்க கூட டபுள் ஆயிருச்சு, இங்க கூட 4n ஆயிருச்சு. ஏன்னா இப்போ இது உடைஞ்சிருச்சுல, இப்போ நம்ம வந்து இதை ஒன்னா கன்சிடர், இப்போ வந்து இது ரெண்டும் சேர்ந்தாப்புல இருந்ததுன்னா நம்ம ஒன்னா கன்சிடர் பண்ணலாம். ஆனா இப்போ வந்து இது வந்து உடைஞ்சிருச்சு. எஸ், இது வந்து இப்போ நம்ம குரோமோசோம் கூட டபுள் ஆயிருச்சு. எஸ், பாருங்க, ப்ரோஃபேஸ்ல என்ன இருந்தது, நம்ம டிஎன்ஏ வந்து டிஎன்ஏ இஸ் 4C, ஆனா குரோமோசோம் நம்பர் வந்து 2n இருந்தது. சரி, இங்க கூட பாத்தீங்கன்னா டிஎன்ஏ இஸ் 4C and குரோமோசோம் நம்பர் இஸ் 2n. ஆனா இங்க வந்த உடனே நீங்க பாத்தீங்கன்னா டிஎன்ஏ இஸ் 4C and குரோமோசோம் நம்பர் இஸ் ஆல்சோ 4n. குரோமோசோம் நம்பர் கூட இப்ப டபுள் ஆயிடுச்சு. எஸ் எஸ், வெரி குட். ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னாப்பா, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டீலோஃபேஸ். இப்போ டீலோஃபேஸ் என்ன நடக்குது, இப்போ அந்த ஆப்போசிட், இது வந்து ஆப்போசிட் ஆஃப் ப்ரோஃபேஸ் நம்ம சொல்லலாம். டீலோஃபேஸ் இஸ் ஆப்போசிட் ஆஃப் ப்ரோஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இங்க என்ன நடக்குதுன்னா பாருங்கப்பா, இங்க என்ன நடக்குதுன்னா டீலோஃபேஸ் ஆப்போசிட், இங்க நடக்குதுன்னா அந்த குரோமோசோம் வந்து சாரி அந்த குரோமாட்டிட் வந்து திருப்பி வந்துருச்சா. ஸோ நியூக்ளியர் என்வலப் ஸ்டார்ட்ஸ் ரீஅப்பியரிங், நியூக்ளியர் என்வலப் ரீஅப்பியர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. குரோமோசோம் குரோமாட்டிட் இருந்ததுலப்பா, அது வந்து குரோமோசோம் வந்து திருப்பி குரோமாட்டினா மாற ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து திருப்பி பாரு, ப்ரோஃபேஸ் நடந்தது, குரோமாட்டின்ல இருந்து குரோமோசோம் ஃபார்ம் ஆச்சா. டீலோஃபேஸ்ல குரோமோசோம்ல இருந்து குரோமாட்டின் ஃபார்ம் ஆகுது. நியூக்ளியர் என்வலப் வந்து டிஸப்பியர் ஆயிடுச்சா ப்ரோஃபேஸ்ல, இங்க வந்து நியூக்ளியர் என்வலப் ஃபார்ம் ஆகும். செல் ஆர்கனல்ஸ் வந்து டிஸப்பியர் ஆச்சா ப்ரோஃபேஸ்ல, இங்க வந்து செல் ஆர்கனல் திருப்பி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும்.
சரியா? அவ்வளவுதான். புரியுதா? இன்ட்ரெஸ்டிங்கா? பர்ஃபெக்ட். ஸோ இப்போ நம்ம என்னாச்சு, இப்போ நம்மளோட நியூக்ளியஸ் வந்து டோட்டலா டிவைட் ஆகி ரெண்டு ஆப்போசிட் எண்டுக்கு போயாச்சு. இன்ட்ரெஸ்டிங். டீலோஃபேஸ் இஸ் ஆப்போசிட் ஆஃப் ப்ரோஃபேஸ். என்ன நடக்குது இங்க? என்ன நடக்குது? chromatid gets converted into chromatin now. The nuclear envelope reappear. Cell organelles reappear. சரியா? ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ திருப்பி இதை ரிவைஸ் பண்ணலாம். ஸோ பாருங்கப்பா, இன் ப்ரோஃபேஸ் chromosomal material condenses to form compact mitotic chromosome. புரியுதா? அந்த chromosomal material chromatin இருக்குல்ல, அது வந்து chromosome ஃபார்ம் பண்ணுது in prophase. Chromosomes are seen to be composed of two chromatids attached together at the centromere. புரியுதா? இந்த மாதிரி புரியுதாப்பா? இதுதான் என்ன சொல்ற? சென்ட்ரோமியர். சரியா? ரெண்டு குரோமாட்டிட் ஆர்ம் இருக்கு. சென்ட்ரோசோம் அந்த செல் ஆர்கனல் இருந்ததுல, which had undergone duplication during interphase begins to move towards opposite pole. சென்ட்ரோசோம் இருந்ததுல ரெண்டு ரைட் ஆங்கிள் இருந்ததுல, அது வந்து உடைஞ்சு ரெண்டுமே ஆப்போசிட் போலுக்கு போக ஆரம்பிச்சாச்சு. Each centrosome radiates out microtubules called asters. நான் சொன்னேன், அது போக போக என்ன ஆகும்? அதுல இருந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பிண்டில் ஃபைபர் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிரும். அது வந்து ஸ்டார் மாதிரி நமக்கு தெரியும். அதனால அது வந்து சொல்றோம் ஆஸ்டர்னு சொல்றோம். The two asters together with spindle fiber forms mitotic apparatus. சரியா? ரெண்டு சென்ட்ரோசோம் along with the spindle fiber வந்து mitotic apparatus ஃபார்ம் பண்ணுது. சரியாப்பா? வெரி குட். Cells at the end of prophase, when viewed under the microscope, do not show Golgi complexes. புரியுதாச்சு? Golgi complex, endoplasmic reticulum, nucleolus, nuclear envelope எல்லாமே disappear ஆயிருச்சு. ப்ரோஃபேஸ் எண்ட் வர வர எல்லா செல் ஆர்கனலும் disappear ஆயிருச்சு. சரியா? புரிஞ்சுதாப்பா? குரோமாட்டின்ல இருந்து குரோமோசோம் ஃபார்ம் ஆயிருச்சு. சரியா? சென்ட்ரோசோம் மூவ் ஆகுது. மூவ் ஆக அதுல இருந்து ஸ்டார் மாதிரி ஸ்பிண்டல் ஃபைபர், அந்த ஸ்பிண்டல் ஃபைபர் வர ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து ஸ்டார் மாதிரி தெரியுது, நமக்கு ஆஸ்ட்ரா தெரியுது. சரி, அதுக்கப்புறம் என்ன ஆகுது? என்ன பண்றோம்? நம்ம செல் ஆர்கனல்ஸ்லாம் Golgi காம்ப்ளெக்ஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், நியூக்ளியஸ், நியூக்ளியர் என்வலப் எல்லாமே டிஸப்பியர் ஆயிடுச்சு. சரி, மெட்டாஃபேஸ் என்னாச்சு? ஸ்பிண்டில் ஃபைபர் அட்டாச் டு கைனட்டோகோர் ஆஃப் குரோமோசோம். இங்க கைனட்டோகோர் இருக்குல்ல, இங்க வந்து ஸ்பிண்டில் ஃபைபர் அட்டாச் ஆகுது. Chromosomes are moved to spindle equator and get aligned along metaphase plate through spindle fiber on both poles. புரியுதாப்பா? இது வந்து metaphase plateல அப்படியே வந்து align ஆயிருச்சு and get aligned along the metaphase plate. Next. Now, this anaphase stage is characteristic of the following: centromeres split and chromatid separate. Anaphase நடக்குது, centromere split ஆகி அது வந்து chromatid arm வந்து split ஆயிருச்சு. Chromatids move to opposite pole. Centromere move towards pole arms trailing behind. பாருப்பா, பாரு, இது வந்து இப்படி ஆர்ம்ஸ் இங்க இருக்கு. சரி, இது வந்து ட்ரெயில் ஆகுது. புரியுதா? இது வந்து இப்படி இல்ல, நான் இப்படி வந்து டிரா பண்ணல, இப்படி கூட டிரா பண்ணிருக்கலாம், ஆனா பண்ணலாம். இந்த மாதிரி டிரா பண்ணிருக்காங்க. ஏன்? பாரு, ஆர்ம்ஸ் ட்ரெயிலிங் பிஹைண்ட். பாரு, இங்க இருக்கா ஆர்ம்ஸ் வந்து பின்னால, இங்க சென்ட்ரோமியர் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் வருது, சென்ட்ரோமியர் ஃபர்ஸ்ட் வருது, கை வந்து பின்னால, கை வந்து ட்ரெயிலிங் பிஹைண்ட். அந்த மாதிரி புரிஞ்சதா? ஏன்னா அது வந்து அப்படி நடுவுல இருந்து இழுக்குதுல, நடுவுல இருந்து இருந்தா அது கை வந்து பின்னால வருது, சென்ட்ரோமியர் ஃபர்ஸ்ட் வருது. சென்ட்ரோமியர்ஸ் டுவர்ட்ஸ் த போல் அண்ட் ஆர்ம்ஸ் ட்ரெயிலிங் பிஹைண்ட். ஓகேயா? புரிஞ்சிருச்சு. பர்ஃபெக்ட். லாஸ்ட் பாத்தீங்கன்னாப்பா டீலோஃபேஸ். சரியா? டீலோஃபேஸ் என்ன இருக்குது? Chromosomes cluster at opposite spindle poles and their identity is lost as discrete elements. புரியுது? அந்த குரோமோசோம் வந்துருச்சுல, இப்போ நம்ம இது குரோமோசோம்னு சொல்லலாம், ஏன்னா அது ஸ்பிளிட் ஆயிருச்சு. இந்த குரோமோசோம் வந்து அதோட ஐடென்டிட்டியை லூஸ் பண்ணி குரோமாட்டினா மாறிடும். நியூக்ளியர் என்வலப் டெவலப்ஸ், நியூக்ளியர் என்வலப் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அரவுண்ட் த குரோமோசோம் கிளஸ்டர்
each pole forming 2 daughter nuclei. பாரு இந்த நியூக்ளியர் உள்ள ஃபார்ம் ஆயிருச்சு, அப்போ 2 டாட்டர் நியூக்ளியர் வந்து ஃபார்ம் ஆயிருச்சு. நியூக்ளியோலஸ், கால்காய் அண்ட் இஆர் ரீஃபார்ம். மற்ற செல் ஆர்டினல்லாம் ரீஃபார்ம் ஆயிருச்சு. இப்போ புரிஞ்சதாபா? பர்ஃபெக்ட். ஸோ என்ன பார்த்துட்டோம் நம்ம இப்போ நம்ம வந்து 2 நியூக்ளியஸ் ஆயாச்சு, நியூக்ளியர் டிவிஷன் நடந்துருச்சு. அடுத்தது என்ன பார்த்தோம்? நியூக்ளியர் டிவிஷனுக்கு அப்புறம் என்ன நடக்கணும்? கேரியோகைனசிஸ்க்கு அப்புறம் என்ன நடக்கணும்? சைட்டோகைனசிஸ். இப்போ நம்ம வந்து சைட்டோபிளாசமா டிவைட் பண்ணலாம். சரியா? இப்போ சைட்டோகைனசிஸ் நீங்க பாத்தீங்கன்னா பாருப்பா, அனிமல்ஸ்ல வேற விதமா நடக்கும், பிளான்ட்ஸ்ல வேற விதமா நடக்கும். அனிமல்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா என்ன நடக்கும்னா ஒரு ஃபரோ டெவலப் ஆகும்பா. இந்த நியூக்ளியஸ் இருக்குல்ல, இங்க நியூக்ளியஸ் ஆயிடுச்சு, ஒரு ஃபரோ மாதிரி டெவலப் ஆகும். சரி, இந்த ஃபரோ வந்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போகும், கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போய் அப்படியே 2 செல்லை டிவைட் பண்ணும். ஆனா ஒரு பிளான்ட் செல்ல என்ன நடக்கும்னா, பிளான்ட் செல்ல செல் வால் இருக்குல்லப்பா, அதனால என்ன நடக்கும்னா நடுவுல ஒரு செல் பிளேட் ஃபார்ம் ஆகும். என்ன ஆகும்? நடுவுல ஒரு செல் பிளேட். அந்த நம்ம செல் சைட்டோபிளாசம் நிறைய மைக்ரோ டியூபியூல்ஸ்ல இருக்குல்ல, அதெல்லாம் சேர்ந்து ஒரு செல் பிளேட் ஃபார்ம் பண்ணும். இந்த செல் பிளேட் வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் 2 செல்ல டிவைட் பண்ணிரும். So in animal cell the cytokinesis starts from outside, a furrow deepens inside. In plant cell அது வந்து உள்ள இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே? Plant cells, okay, இங்க போச்சு. Yeah. Separation of cytoplasm called as cytokinesis, at end of which each cell division gets completed. Cytokinesis முடிஞ்ச உடனே cell division வந்து complete ஆயிடும். In animal cell this is achieved by appearance of furrow in the plasma membrane. என்ன நடக்குது? ஒரு furrow, plasma membrane ஒரு furrow வருது. இந்த furrow வந்து deep ஆகுது. The furrow gradually deepens and ultimately joins the center, dividing the cytoplasm. இது வந்து அப்படியே deep ஆயி இது ரெண்டு அப்படியே டிவைட் பண்ணிடும். சரியா? Plant cell however are enclosed by relatively inextensible cell wall. ஏன்னா இங்க செல் வால் இருக்குல்லப்பா, இது வந்து இழுக்க முடியாது. And therefore cytokinesis by different methods. Cytokinesis அதனால வந்து different methodல நடக்குது. எப்படி? The formation of new cell wall begins with formation of a simple precursor called as cell plate. இங்க வந்து ஒரு cell plate form ஆகுது. Okay, that represents the middle lamella between the two cell walls of the adjacent cell. புரியுதா? இங்க வந்து cell plate form ஆகுது. cell plate வந்து extend ஆகி வந்து 2 செல்ல டிவைட் பண்ணுது. At the time of cytoplasmic division, organelles like mitochondria, plastid get distributed between the two daughter cells. சரி, அந்த செல் ஆர்கனல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிடும் ஈக்குவலா. நம்ம வந்து இதை பாரு, நம்ம G1 ஃபேஸ்ல நம்ம செல் ஆர்கனல்ஸை டிவைட் பண்ணிடலாம், அது வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுது ஈக்குவலா. In some organism, karyokinesis is not followed by cytokinesis. பாருங்கப்பா, சில ஆர்கானிசம் என்ன ஆகுது? நியூக்ளியர் டிவிஷனுக்கு அப்புறம் சைட்டோபிளாசம் டிவிஷன் நடக்க மாட்டேங்குது. As a result of which multinucleate condition arises, leading to formation of syncytium, example liquid endosperm in coconut. இப்போ சில ஆர்கானிசம்ல நியூக்ளியர் டிவிஷனுக்கு அப்புறம் சைட்டோபிளாசம் டிவிஷன் நடக்க மாட்டேங்குது. அதனால என்ன ஆகுது? அது வந்து மல்டி நியூக்ளியேட் ஆயிடுது. ஒரு செல்குள்ள நிறைய நியூக்ளியஸ். எக்ஸாம்பிள் சின்சிஷியம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா எண்டோஸ்பெர்ம் ஆஃப் கோகனட்ல இந்த மாதிரி நடக்குது. சரியாப்பா? சரி, நம்ம மைட்டோசிஸ் வந்து ஏன் இம்பார்ட்டன்ட் அது பார்க்கலாம். சரியா? மைட்டோசிஸ் ஏன் இம்பார்ட்டன்ட்? மைட்டோசிஸ் பாத்தீங்கன்னா it helps responsible for development of the zygote into an adult. பாருப்பா, நம்ம எல்லாரும் நம்ம லைஃபை வந்து ஒரு சிங்கிள் செல்லா ஸ்டார்ட் பண்றோம், ஆமாவா இல்லையா? ஒரு ஜைகோட்டா ஸ்டார்ட் பண்றோம். இந்த ஜைகோட் வந்து ஒரு செல்ல இருந்து 2 செல், then 2 to 2 செல், then 4 செல், then 4, 8, 16, 32 அந்த மாதிரி கோடிக்கணக்கான செல்லா மாறுறோம். இதெல்லாம் வந்து மைட்டோசிஸால நடக்குது. சரியா? ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் குரோமோசோம் டு ஈச் டாட்டர் செல். புரியுதா? மைட்டோசிஸால என்ன நடக்குது? நம்மளோட செல்ல மசில் செல் டிவைட் பண்ணுதுன்னா அதோட டாட்டர் மசில் செல்ஸ் கிட்ட கூட 2n number of chromosomes இருக்குது செய்யுது. It is responsible for growth and development of an individual. இது வந்து growth and development of individualக்காக ரொம்ப ரொம்ப முக்கியமானது. It maintains constant number of chromosome in all body cells of an organism. Constant என்ன ஆகும்பா? குரோமோசோம் நம்பரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. பாரு, நீங்க பாத்தீங்கல்ல, இங்க பாருங்க, லாஸ்ட் பாருங்கப்பா, ஐயோ இதை பாருங்க, இங்க என்ன நடந்தது?
பாரு லாஸ்ட்ல என்ன பார்த்தோம், அனாஃபேஸ்ல நம்ம குரோமோசோம் நம்பர் வந்து டபுள் ஆயிடுதுன்னு பார்த்தோம்ல. அதுக்கு நான் இது ஸோ இதுக்கப்புறம் இது வந்து டீலோஃபேஸ்க்கு அப்புறம் இது வந்து டிவைட் ஆயிரும்லப்பா. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த செல் வந்து டிவைட் ஆயிடுச்சுன்னா அகெயின் இட் வில் ஹேவ் 2n நம்பர் ஆஃப் குரோமோசோம், இட் வில் ஹேவ் 2n நம்பர் ஆஃப் குரோமோசோம். அந்த 4n நம்பர் குரோமோசோம் வந்து டிவைட் ஆயிரும். ஆமாவா இல்லையா? அந்த டிஎன்ஏ கூட 2C, the DNA content will also get distributed among them. Yes or no? Yes or no? Perfect. Perfect. So திருப்பி பார்க்கலாமா? பாருங்கப்பா, ப்ரோ ஃபேஸ்ல என்ன இருக்கு? ப்ரோ ஃபேஸ்ல the number of ப்ரோ ஃபேஸ்ல என்ன இருக்குப்பா? ஒரு நிமிஷம். Yes. So ப்ரோ ஃபேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ப்ரோ ஃபேஸ்ல DNA content எவ்வளவு இருக்குப்பா? 4C. குரோமோசோம் நம்பர் வந்து 2n. மெட்டாஃபேஸ் again chromosome is DNA is 4C, chromosome again 2n. ஆனா அனாஃபேஸ்ல என்ன நடக்குது? DNA is 4C, chromosome also 4n. டீலோஃபேஸ்ல என்ன நடக்குது? டீலோஃபேஸ்ல நடக்குது சேம் 4C and 4n. ஆனா அதுக்கப்புறம் ரெண்டு செல்லா மாறிடுதுலப்பா. டீலோஃபேஸ்க்கு அப்புறம் ரெண்டு செல் வருதுல, ரெண்டு நியூக்ளியஸ் வருதுல, ரெண்டு செல்லா மாறதுக்கு அப்புறம் சைட்டோபிளாசம் டிவைட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? Here also 2C, 2n number of chromosome, here also 2C and 2n number of chromosome. So நம்ம DNA வந்து ஈக்குவலா டிவைட் ஆயிருச்சு. ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா, கொஞ்சம் முன்னால போலாம். கொஞ்சம் கவனமா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரியாப்பா, இதோட நம்ம வந்து மைட்டோசிஸை முடிச்சிட்டோம். மைட்டோசிஸ் எதுக்காக இம்பார்ட்டன்ட்? நீங்க பார்த்தீங்கன்னா growthக்காக இம்பார்ட்டன்ட். நம்ம பாடி க்ரோ பண்ணும்ல, அதுக்காக மைட்டோசிஸ் இம்பார்ட்டன்ட். நம்ம செல் ரிப்பேர் பண்றதுக்காக இம்பார்ட்டன்ட். இது வந்து ரிப்பேர் பண்றதுக்காக இம்பார்ட்டன்ட். ஆனா நம்ம அடுத்ததா படிக்க போற டாபிக் நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து ரீப்ரொடக்ஷனுக்காக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன மாதிரியே அது வந்து மியோசிஸ். என்னது? மியோசிஸ். அது வந்து மியோசிஸ். ஓகேயா? மியோசிஸ் பார்க்கலாமா? எஸ், வெரி குட். பார்க்கலாம். ஸோ மியோசிஸ் பார்த்தீங்கன்னா இன்வால்வ்ஸ் 2 sequential cycles of nuclear and cell division. மியோசிஸ்ல நடக்குது, 2 சைக்கிள் நடக்குதுப்பா. மியோசிஸ்ல 2 சைக்கிள் நடக்குது பாருங்க. ஸோ மியோசிஸ் நீங்க பார்த்தீங்கன்னாப்பா, நான் சொன்ன மாதிரியே மியோசிஸ் நீங்க பார்த்தீங்கன்னா இதுல வந்து மியோசிஸ் 1 இருக்கு, இது வந்து மியோசிஸ் 2 இருக்கு. சரி, மியோசிஸ் 1ல நீங்க பார்த்தீங்கன்னா அகைன் ப்ரோஃபேஸ் 1, மெட்டாஃபேஸ் 1, anaphase 1 and telophase 1. சரியா? மெட்டாஃபேஸ் மியோசிஸ் 2 பார்த்தீங்கன்னா இதுல என்ன இருக்கும்? ப்ரோஃபேஸ் 2, மெட்டாஃபேஸ் 2, anaphase 2 and telophase 2. சரியா? ப்ரோஃபேஸ் 2, மெட்டாஃபேஸ் 2, anaphase 2 and telophase 2. ஓகே, இப்போ நீங்க இதுல பாத்தீங்கன்னா இதுல மிக முக்கியமானது நீங்க பாத்தீங்கன்னா ப்ரோஃபேஸ் 1 பா. இந்த ப்ரோஃபேஸ் 1 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. இது வந்து நம்ம மல்டிபிள் பார்ட்ஸ்ல டிவைட் பண்ணிருக்கோம். இதுல நிறைய கேள்விகள் கூட வரும் நம்ம நீட் எக்ஸாம்ல. சரியா? ஏன்னா இந்த மியோசிஸ் 2 பாத்தீங்கன்னா இட் இஸ் சிமிலர் டு மைட்டோசிஸ். மேஜர் டிஃபரன்ஸ் இங்க தான், மியோசிஸ் 1 தான். சரியா? மியோசிஸ் 1 கத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியா போயிடும். சரியா? இந்த ப்ரோஃபேஸ் 1 நீங்க பாத்தீங்கன்னாப்பா இது வந்து ரொம்ப லாங்கஸ்ட். இது வந்து நம்ம டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ்ல டிவைட் பண்ணிருக்கோம். லெப்டோடீன், zygotin, pachytene, diplotin and diakinesis. நீங்க கேட்கலாம், சார் இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? இது ஞாபகம் வச்சுக்கணுமா? ரொம்ப ரொம்ப முக்கியம், அந்த எக்ஸாம்ல கண்டிப்பா வரும். லெப்டோடீன், zygotin, pachytene, diplotin, diakinesis. சரியா? LZP DD, LZP TD, lepsigo pac diplo dia. சரியா? லெப்டோடீன்,
ஜைகோட்டீன், பேக்கிட்டீன், டிப்ளோட்டீன், டயாகைனசிஸ். பாரு கைனசிஸ் வந்து எப்பவுமே எண்டில் தான் வரும். சரியா, டயாகைனசிஸ் எண்டில் இருக்கா, கீழே வந்து 2 டி இருக்கு, எல்செட்பி டபுள் டி. லெப்டோட்டீன், ஜைகோட்டீன், பேக்கிட்டீன், டிப்ளோட்டீன், டயாகைனசிஸ். ஒன்னொன்னுல என்னென்ன நடக்குது நம்ம பார்க்கலாம். புரிஞ்சிருச்சாப்பா? ரொம்ப முக்கியமானது. மியோசிஸ் வந்து 2 பார்ட்ல டிவைட் ஆயிருக்கு, மியோசிஸ் 1 அண்ட் மியோசிஸ் 2. மியோசிஸ் 1 வந்து தான் டிஃப்ரெண்டா இருக்கு, மியோசிஸ் 2 வந்து பாத்தீங்கன்னா மைட்டோசிஸ் மாதிரி தான் இருக்கு. மியோசிஸ் 1லயும் ப்ரோஃபேஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா, அது வந்து அதுல நமக்கு வந்து 5 ஸ்டேஜஸ் இருக்கு. லெப்டோட்டீன், ஜைகோட்டீன், பேக்கிட்டீன், டிப்ளோட்டீன், டயாகைனஸ். அந்த 5 ஃபேஸ்ல என்னென்ன நடக்குது நம்ம பார்க்கலாம். ஓகே, சரி. ஸோ பார்க்கலாம்ப்பா. எஸ், meiosis involves 2 sequential cycles of nuclear cell division called meiosis and meiosis 2, but only single cycle of DNA replication. புரியுதாப்பா? DNA ஒரே ஒரு தடவை தான் ரெப்ளிகேட் ஆகும். புரியுதாப்பா? DNA வந்து ஒரே ஒரு தடவை தான் ரெப்ளிகேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த மியோசிஸ் 1 நடந்ததுல நம்ம ஜெனரலா என்ன நடக்கும், இன்டர்ஃபேஸ், மைட்டோசிஸ், அகைன் இன்டர்ஃபேஸ் நடக்கும்ல, தென் அகைன் மைட்டோசிஸ். ஸோ 2 மைட்டோசிஸ் இங்கே நடக்குது, பேசிக்கலி 2 ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் இருக்குல்ல. ஸோ ஆனால் இங்கே வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்காதுப்பா. என்ன சொல்ல வர்றாங்கன்னா, மியோசிஸ் 1க்கும் மியோசிஸ் 2க்கும் நடுவில் டிஎன்ஏ வந்து ரெப்ளிகேட் ஆகாது. டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்காது. ஓகே, அதனால தான் நம்ம குரோமோசோம் நம்பர் இருக்குல்ல, அதனால தான் ஹாஃப் ஆயிடுது. குரோமோசோம் நம்பர் அதனால தான் ஹாஃப் ஆயிடுது. நான் மியோசிஸ்ல ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன சொன்னேன், த குரோமோசோம் நம்பர் பிகம்ஸ் half in the daughter cell. ஆமாவா இல்லையா? அந்த குரோமோசோம் வந்து இங்க half, இங்க 2n இருக்குன்னா இங்க வந்து half ஆயிடுது. சரியா? இப்போ நீங்க என்கிட்ட கேட்கலாம், சரி இந்த half ஆயிடுது இதால என்ன பிரயோஜனம் சார்? பாருங்கப்பா, கவனமா பாருங்க. மியோசிஸ் இல்லைன்னா நம்மளால ரீப்ரொடக்ஷன் பண்ணவே முடியாது. ஏன் சார்? பாருப்பா, ரீப்ரொடக்ஷன் என்ன நடக்கும், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல ஒரு மேல் இருப்பாங்க, ஒரு ஃபீமேல் இருக்காங்க. ஆமாவா இல்லையா? there is one male, there is one female. மேல் கிட்ட குரோமோசோம் பார்த்தீங்கன்னா 2n நம்பர் ஆஃப் குரோமோசோம் இருக்கு, ஃபீமேல் கிட்டேயும் 2n நம்பர் ஆஃப் குரோமோசோம் இருக்கு. இவங்க அப்படின்னா 46 that is 23 பேர். இவங்க குழந்தை கிட்ட இவங்களும் ஒரு செல் கொடுத்தாங்க, அப்பாவும் அம்மாவும் ஒரு செல் கொடுத்தாங்க, என்ன ஆகும், டோட்டலா 4n இல்லைன்னா 92 குரோமோசோம்ஸ் ஆயிரும். இது கிட்ட 92 குரோமோசோம் இருந்தா இது மனுஷ குழந்தையே இல்லை, வேற ஏதோ மிருகம். புரியுதா? ஒரு மனுஷனா அவங்ககிட்ட எவ்வளோ குரோமோசோம் இருக்கணும், 2n நம்பர் ஆஃப் குரோமோசோம் இருக்கணும், தட் இஸ் 46 குரோமோசோம் மட்டும்தான் இருக்கணும். சரியா? 46 குரோமோசோம் மட்டும்தான் இருக்குன்னா அப்பா கிட்ட இருந்து நமக்கு வந்து n நம்பர் ஆஃப் குரோமோசோம் ஆர் 23 குரோமோசோம் வரணும், அம்மா கிட்ட இருந்து நமக்கு n நம்பர் ஆஃப் குரோமோசோம் ஆர் 23 குரோமோசோம் வரணும். புரியுதா? அப்பா கிட்ட இருந்து n வரணும், அம்மா கிட்ட n வரணும். இது எதால சாத்தியமாகுது? பிகாஸ் ஆஃப் மியோசிஸ். மைட்டோசிஸ் இருந்தா நம்ம ஹியூமன் பேபி கிட்ட 92 குரோமோசோம் வந்துடும். ஆனா மியோசிஸ் இருக்கிறதால தான் குரோமோசோம் நம்பர் வந்து ஹாஃப் ஆகுது. புரியுதா? சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மியோசிஸ் புரியுதா? மியோசிஸ் இல்லைன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்க சான்ஸ் இல்லை. மியோசிஸ் உள்ளதால தான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து நடக்குது. சரி சார், புரிஞ்சிருச்சு. சரியா? ஓகே. ஸோ டிஎன்ஏ இங்க என்ன நடக்குது, மியோசிஸ் என்ன சொன்னேன், டிஎன்ஏ வந்து ரெப்ளிகேட் ஆகாது அப்படிங்கிறோம். சரியா? but only single cycle of DNA replication happens. Meiosis 1. புரியுதாப்பா? இந்த பாரு. ஸோ இன்டர்ஃபேஸ்க்கு அப்புறம் மைட்டோசிஸ் நடக்கல, இங்க தான் சிந்தசிஸ் நடக்குது. சரியா? இங்க தான் எஸ் ஃபேஸ். ஆனா இங்க மியோசிஸ் 1 மியோசிஸ் 2 நடக்குதுல்ல, ஸோ இதுக்கு நடுவில் எஸ் ஃபேஸ் இல்லை. சரியா? Meiosis 1 is initiated after the parental chromosomes have replicated to produce identical sister chromatids at the S phase. புரியுதாப்பா? பாரு, ஒண்ணுமே இல்லை, ஜெனரலா நம்ம என்ன பார்த்தோம், இது இருக்குல்ல சைக்கிள். சரியா? G1 phase, S phase, G2 phase, G1 phase, S phase, G2 phase. சரியா? இங்க மைட்டோட்டிக். சரியா? சோ பாரு, மைட்டோட்டிக் 1க்கு அப்புறம் திருப்பி G1 phase நடக்காது, S phase, G2 phase நடக்காது. சாரி, G1 நடக்கும், G2 நடக்கும், ஆனா S phase நடக்காது. புரியுதா?
எஸ். ஓகேயா? ஸோ என்ன நடக்கும் புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் மைட்டோட்டிக் 1க்கு முன்னால இது நடக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல நடக்கும். G1 ஃபேஸ், S ஃபேஸ், G2 ஃபேஸ், M1 நடந்துச்சுல. அதுக்கப்புறம் தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் என்ன நடக்கும்? G1 ஃபேஸ், G2 ஃபேஸ் அண்ட் மைட்டோட்டிக் 2 ஃபேஸ். S ஃபேஸ் இங்க நடக்காது. அதான் சொல்ல வரேன். சரி, ஐ ஹோப் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சரியா? Now, meiosis involves pairing of homologous chromosome and recombination between non-sister chromatids of homologous chromosome. சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்கப்பா. பாரு, homologous chromosome என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட். பாருங்கப்பா, homologous chromosomes என்ன அர்த்தம்னா chromosomes which are of same length and have same gene at the same location. புரியுதாப்பா? ஹோமோலோகஸ் குரோமோசோம்னா என்ன அர்த்தம்னா they are of the same length. ஹோமோனா சேம் ஜீன். சரியா? லோகஸ்னா சேம் லொகேஷன்ல. சேம் ஜீன்னா பாருப்பா, இது ஒரு பேர் இருக்குல்ல, இங்க வந்து ஹைட்டோட ஜீன் இருந்தா இங்க கூட ஹைட்டோட ஜீனா இருக்கணும். இங்க வந்து ஐ கலர் இருந்தா இங்க கூட ஐ கலரா இருக்கணும். புரியுதாப்பா? பாரு, என்கிட்ட 2n நம்பர் ஆஃப் குரோமோசோம் இருக்குன்னு நினைக்கிறீங்க, லைக் ஒத்துக்கிறீங்களா? என்கிட்ட 2n நம்பர் ஆஃப் குரோமோசோம் இருக்கு. சரியா? அந்த 2nல ஒன்னு வந்து எனக்கு அப்பா கிட்ட இருந்து வந்திருக்கு, இன்னொன்னு வந்து என்னோட அம்மா கிட்ட இருந்து வந்திருக்கு. சரியா? அப்பா கிட்ட இருந்து வர்ற குரோமோசோம் கிட்டயும் ஹேர் இருக்கு, ஹேரோட ஜீன் இருக்கு, என்னோட ஐஸ் எப்படி இருக்கணும் அது இருக்கு. அம்மா கிட்ட இருக்கிற வர்றதுல கூட என்னோட ஹேர் எப்படி இருக்கும், ஹேர் எப்படி இருக்கணும், என்னோட ஐ கலர் எப்படி இருக்கணும், அந்த ஜீன் இருக்கு. புரியுதா புரியலையா? நான் கிளாஸ் 10th சொல்லி கொடுத்துருப்பேன். சரி, திருப்பி சொல்றேன் பாருப்பா. நம்ம ஒரு ஆர்கனிசம் ஃபார்ம் ஆகுதுலப்பா, ஃபர்ஸ்ட் வந்து ஜீன் என்னன்னு கத்துக்கலாம். ஜீன் என்ன பாரு, ஜீன் இஸ் a segment of DNA. ஜீன் என்னப்பா? ஒரு செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ. பாருப்பா, நான் என்ன சொல்லியிருக்கேன், டிஎன்ஏ வந்து ஒரு மேப் மாதிரின்னு சொல்லியிருக்கேன்ல. அந்த மேப்ல நீங்க பாத்தீங்கன்னா என்னோட ஹைட்டுக்கான ஒரு பார்ட் இருக்கு. அந்த மேப்ல என்னோட ஹைட் எப்படி இருக்கும் அதுக்கான ஒரு செக்மெண்ட் இருக்கு. என்னோட ஐ கலர் எப்படி இருக்கணும் அதுக்கான ஒரு செக்மெண்ட் இருக்கு. என்னோட ஹேர் எப்படி இருக்கு, என்னோட முடி எப்படி இருக்கணும் அதுக்கான ஒரு செக்மெண்ட் இருக்கு. இது வந்து நம்ம ஜீன்னு சொல்றோம், ஜீன். ஆனா இது ஹைட் வந்து நீங்க பாத்தீங்கன்னாப்பா, ஹைட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஹைட் வந்து டாலா கூட இருக்கலாம், ஷார்ட்டா கூட இருக்கலாம். ஐ கலர் வந்து நீங்க பிளாக்கா கூட இருக்கலாம், பிரவுனா கூட இருக்கலாம். ஹேர் வந்து ஸ்ட்ரெயிட்டா கூட இருக்கலாம், ஹேர் வந்து கர்லியா கூட இருக்கலாம். ஸ்மால் எஸ். புரியுதா? ஸோ இப்போ ஹோமோலோகஸ் குரோமோசோம்னு நீங்க பாத்தீங்கன்னாப்பா, ஒரு மனுஷங்கிட்ட எவ்வளவு இருக்கு? 23 பேர் ஆஃப் குரோமோசோம் இருக்கு. இந்த 23 பேர் எப்படி சொல்றேன்? இது பாரு, ஃபர்ஸ்ட் பேர், இது வந்து செகண்ட் பேர், இது வந்து தேர்ட் பேர், இது வந்து ஃபோர்த் பேர். இந்த பேரிங் எப்படி நடக்கும்? இதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா 23 பேர் இருக்குப்பா. இந்த பேரிங் எப்படி நடக்கும்? இந்த பேரிங் நீங்க பாத்தீங்கன்னா இதுகிட்டயும் சேம் ஜீன் இருக்கும், இதுகிட்டயும் சேம் அந்த சேம் லொகேஷன்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுகிட்டயும் சேம் ஜீன் எடுத்தா சேம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுகிட்ட ஹேரோட ஜீன் இருக்கு. ஸோ இதோட ஹோமோலோகஸ் பேர் இருக்குல்லப்பா, இதுகிட்டயும் ஹேரோட ஜீன் இருக்கணும். இது வந்து இதோட ஹோமோலோகஸ் பேர்னா இதுகிட்ட வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதுகிட்ட வந்து ஒரு லெட் அஸ் சே இதுகிட்ட வந்து ஐ கலர் ஜீன் இருக்குன்னா ரெண்டு பேர்கிட்டயும் ஐ கலர் ஜீன் இருக்கணும். புரியுதா? இந்த ஹேரோட ஜீனையும் இது ரெண்டும் நம்ம சேர்க்க முடியாது. புரியுதா? இது வந்து இந்த குரோமோசோம் வந்து இதுகிட்ட ஹேர் இருக்கு, இதுகிட்ட ஐ கலர் இருக்கு, இங்க ஹேர் இருக்கு, இங்க ஐ கலர் இருக்கு. இது ரெண்டு ஹோமோலோகஸ் இல்ல. இது ரெண்டும் ஹோமோலோகஸ் ஆகணும்னா இதோட வந்து சேம் லென்த்ல இருக்கணும். இங்க ஹேர் இருந்தா இங்க கூட ஹேர் இருக்கணும், இங்க ஐ கலர் இருந்தா இங்க கூட ஐ கலர் இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து அதை ஹோமோலோகஸ் சொல்ல முடியும். புரியுதா? சேம் ஜீன் அட் த சேம் லொகேஷன் இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து அதை ஹோமோலோகஸ் சொல்ல முடியும். புரியுதா? இது ஹோமோலோகஸ் எதால ஆகுது பாத்தீங்கன்னாப்பா, நம்ம வந்து we get one chromosome from our father, one from our mother. புரியுதா? அதான் இது நம்ம ஜெனடிக்ஸ் படிப்போம். அப்ப நம்ம வந்து இன்னும் டீடைலா பார்க்கலாம். இப்போ நீங்க ஹோமோலோகஸ் குரோமோசோம்னா என்ன அர்த்தம்ப்பா? ஹோமோலோகஸ் குரோமோசோம்னா என்ன அர்த்தம்னா அவங்க வந்து சேம் லென்த்ல இருப்பாங்க, அவங்க கிட்ட சேம் ஜீன் அட் த சேம் லொகேஷன் இருக்கும். புரியுதா? சேம் ஜீன் அட் த சேம் லொகேஷன் இருக்கும். இவங்க என்ன சொல்றாங்கன்னா மியோசிஸ்ல என்ன நடக்குதுன்னா அவங்க சொல்றாங்க மியோசிஸ்ல குரோமோசோம்ஸ் வந்து பேரிங் பண்றாங்க, மைட்டோசிஸ்ல அந்த மாதிரி பேரிங் நடக்கல.
ஈவன் தான் நாங்கள் சொல்கிறோம் குரோமோசோம் எக்ஸிஸ்ட் இன் பேர், ஆனால் மைட்டோசிஸில் அவங்க பேரிங் நடக்கல, ஆனால் இங்கே பேரிங் நடக்குது. புரியுதாப்பா? இதால் தான் நம்ம குரோமோசோம் பேரில் எக்ஸிஸ்ட் பண்ணுது, பேரில் எக்ஸிஸ்ட் பண்ணுது திருப்பி திருப்பி சொல்கிறோம். மைட்டோஸில் அவ்வளோ தேவையில்லை, ஆனால் அது நமக்கு தெரிஞ்சுக்கணும் குரோமோசோம் வந்து பேராக தான் இருக்கும் அப்படின்னு. புரிஞ்சிருச்சா? சரி, ஹோமோலோகஸ் குரோமோசோம் புரிஞ்சுது. நாங்கள் டைம் வேஸ்ட் பண்ணல, ஸோ பார்க்கலாம்னா. சரியா? Meiosis involves pairing of homologous chromosome and recombination between non-sister chromatid of homologous chromosome. என்ன சொல்றாங்கன்னா மியோசிஸ்ல என்ன நடக்குதுன்னா, மியோசிஸ்ல வந்து குரோமோசோம்ஸ் வந்து இந்த மாதிரி பேர் பண்ணிக்கிறாங்க. சரியா? இந்த மாதிரி பேரிங் நடக்குது. அதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாருங்க ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இது ரெண்டும் சிஸ்டர் குரோமேட்டிட். பாரு, இதுவும் சிஸ்டர் குரோமேட்டிட் சொல்லலாமா? They are sister chromatids of each other. These are also sister chromatids of each other. இங்க என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் வந்து இவங்க பேரிங் பண்றாங்க, ரெண்டாவது வந்து நான் சிஸ்டர் குரோமேட்டிட் அப்படின்னா these two, this is not a sister of this, this is not a sister of this, they are exchanging genetic material. இங்க வந்து என்ன ஆகுது, exchange of genetic material. நடக்குது. இங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஜெனடிக் மெட்டீரியல் நடக்குது. பிட்வீன் whom? Not sister chromatid. Between the non-sister chromatid. சிஸ்டர் குரோமேட்டிக் நடுவில் நடக்கல, பிட்வீன் த நான் சிஸ்டர் குரோமேட்டிக். இதை வந்து என்ன சொல்லுவோம், இதை நம்ம வந்து கிராசிங் ஓவர்னு கூட சொல்லுவோம். கிராசிங் ஓவர், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். ஸோ மியோசிஸ்ல என்ன நடக்குது, மியோசிஸ்ல குரோமோசோம் வந்து பேர் ஆகுறாங்க, ஹோமோலோகஸ் குரோமோசோம் வந்து பேர் ஆகிக்காங்க. பேர் ஆனதுக்கு அப்புறம் நான் சிஸ்டர் குரோமேட்டிட்க்கு நடுவில் டிஎன்ஏ எக்ஸ்சேஞ்ச் நடக்குது, நான் சிஸ்டர் குரோமேட்டிட்க்கு நடுவில் டிஎன்ஏ எக்ஸ்சேஞ்ச் நடக்குது அப்படிங்கிறாங்க. சரி சார், பர்ஃபெக்ட். மியோசிஸ் இன்வால்வ்ஸ் பேரிங் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம் அண்ட் recombination between non-sister chromosomes. Recombination அர்த்தம் exchange of genetic material அர்த்தம். 4 haploid cells are formed at the end of meiosis. அப்படின்னு அர்த்தம் குரோமோசோம் நம்பர் வந்து half ஆயிருது. குரோமோசோம் நம்பர் வந்து half ஆகுது. இங்க 2n இருந்ததுன்னா இங்க வந்து என்ன இருக்கு, இங்க வந்து n மட்டும் தான் இருக்கு, n மட்டும் தான் இருக்கு. 46 குரோமோசோம் இருந்ததுன்னா இங்க 23 குரோமோசோம் மட்டும் தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. அது எப்படி நடக்குது நம்ம பார்க்கலாம். ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ பாருங்கப்பா, நம்ம என்ன பார்த்தோம், மியோசிஸ் வந்து 2 ஸ்டெப் நடக்குது, மியோசிஸ் 1 அண்ட் மியோசிஸ் 2. மியோசிஸ் 1ல பாத்தீங்கன்னா ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டீலோஃபேஸ். சேம் மியோசிஸ் பாத்தீங்கன்னா ப்ரோஃபேஸ் 2, மெட்டாஃபேஸ் 2, அனாஃபேஸ் 2, டீலோஃபேஸ் 2. இதுல எது இம்பார்ட்டன்ஸ் சொன்னேன், ப்ரோஃபேஸ் 1 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னேன். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோஃபேஸ் 1 பார்க்கலாம். சரி, ப்ரோஃபேஸ் 1 ஆஃப் first mitotic division is longer and more complex when compared to prophase of mitosis. Prophase 1 வந்து லாங்கராகவும் இருக்கு, அதுவும் இல்லாம ரொம்ப காம்ப்ளிகேட்டடும் இருக்கு as compared to prophase of mitosis. பார்க்கலாம். சரியாப்பா? ஸோ ப்ரோஃபேஸ் நீங்க பார்த்தீங்கன்னா லெப்டோடீன், சரியா, லெப்டோடீன், ஜைகோட்டீன், பேக்கிட்டீன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த 3 பார்த்துக்கலாம். லெப்டோடீன் என்ன நடக்குதுனாப்பா, லெப்டோடீன் என்ன நடக்குது, சேம் the chromosome or the nuclear envelope starts disappearing. சரியா? நியூக்ளியர் என்வலப் வந்து டிஸப்பியர் ஆக ஸ்டார்ட் ஆயிருச்சு. சரியா? தென் ஜைகோட்டின் என்ன நடக்குதுன்னா, the chromosome இங்க வந்து nuclear envelope start disappearing and the chromosomes start pairing. இது வந்து ஒண்ணா வர ஆரம்பிச்சிரும்பா பாரு. These are homologous, yeah, because of the same length. This because of the same length. So இது வந்து start pairing. அது வந்து pair ஆக start ஆயிரும். இங்க வந்து பாத்தீங்கன்னா by zygote என்ன ஆகுதுன்னா, the chromosomes have paired.
அவங்க வந்து பேர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவங்க 2 பேருக்கும் நடுவில் என்ன நடக்கும்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி ஒரு புரோட்டீன் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிரும்ப்பா. இந்த ஸ்ட்ரக்சர் பேரிங் ஆஃப் த குரோமோசோம் வித் அ புரோட்டீன் இன் பிட்வீன் இஸ் கால்ட் as synaptonemal complex. என்னாச்சு, ஒரு சினாப்டோனேமல் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுப்பா. புரியுதா? 2 குரோமோசோம் ஹோமோலோகஸ் குரோமோசோம் வந்து சேர்றதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, நடுவில் வந்து ஒரு புரோட்டீன் லேடர் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிருது. அதை நம்ம என்ன சொல்றோம், சினாப்டோனேமல் காம்ப்ளெக்ஸ் சொல்றோம். சினாப்டோனேமல் காம்ப்ளெக்ஸ்ல எத்தனை குரோமோசோம் இருக்குப்பா? 2 குரோமோசோம் இருக்கு. ஸோ அதனால இது வந்து நம்ம பைவேலண்ட்னு கூட சொல்லலாம். ஏன் பைவேலண்ட்? ஏன்னா இதுல வந்து 2 குரோமோசோம் இருக்கு. இது நம்ம வந்து டெட்ராட்னு கூட சொல்லலாம். டெட்ரானா 4. என்ன 4 இருக்கு? டெட்ரானா 4 குரோமாட்டிட் இருக்கு. எத்தனை இருக்கு? 4 குரோமாட்டிட் இருக்கு. ஜைகோட்டின்ல என்ன நடக்குதுப்பா? ஜைகோட்டின்ல சினாப்டோனேமல் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. அதுல வந்து அதை வந்து நம்ம பைவேலண்டா கூட சொல்லலாம். பைவேலண்ட் என்ன அர்த்தம்? 2 குரோமோசோம்னு அர்த்தம். அதை நம்ம டெட்ராட கூட சொல்லலாம். டெட்ராட் என்ன அர்த்தம்? அதுல 4 குரோமாட்டிட் இருக்குன்னு அர்த்தம். சரியா? அடுத்ததான் நீங்க பாத்தீங்கன்னா பாக்கீட்டீன். பாக்கீட்டீன்ல என்ன நடக்குது? பாக்கெட்டின்ல பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னாப்பா இங்கதான் கிராசிங் ஓவர் நடக்குது. என்ன நடக்குது? 2 பேருக்கு நடுவுல இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. என்ன நடக்குது? இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இங்க என்ன சொல்லலாம்? இங்க வந்து கிராசிங் ஓவர் நடக்குது. கிராசிங் ஓவர் நடக்குது. கிராசிங் ஓவர் ஆஃப் ஜெனடிக் மேட்டர் பிட்வீன் நான் சிஸ்டர் குரோமாட்டிட். பாருப்பா, ஹோமோலோகஸ் குரோமோசோமோட பாரு, இதுக்கும் நடுவில் நடக்கல, பிட்வீன் நான் சிஸ்டர் குரோமாட்டிட் நடந்துட்டு இருக்கு. இது நம்ம என்ன சொல்லுவோம்? ஏன்னா ஆப்வியஸால பாருப்பா, எந்த இன்ஃபர்மேஷன் வந்து சேம் பாரு, சிஸ்டர் குரோமாட்டிட் கிட்ட சேம் இன்ஃபர்மேஷன் தான் இருக்கு. இது கிட்ட இருக்கிற டிஎன்ஏ தான் இது கிட்டயும் இருக்குல்ல. சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ்க்கு சேம் இன்ஃபர்மேஷன் தான் இருக்கு. எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆனா நான் சிஸ்டர் குரோமாட்டிட் கிட்ட டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதனால தான் அது வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும். சரியா? பர்ஃபெக்ட். நீங்க பாருங்க, கிராசிங் ஓவர் நடக்குதா? தென் இதை வந்து என்ன சொல்றான்? ரீகாம்பினேஷன் ஆஃப் டிஎன்ஏ நடக்குது. என்ன நடக்குது? டிஎன்ஏ கூட எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இதுல ஒரு என்சைம் யூஸ் ஆகுது. இப்ப அந்த என்சைம் பேர் வந்து பாத்தீங்கன்னா ரீகாம்பினேஸ் என்சைம். இந்த என்சைம் பேர் என்ன? ரீகாம்பினேஸ் என்சைம். ஓகே, புரிஞ்சதா? பர்ஃபெக்ட். சரி, அடுத்ததா நீங்க பாத்தீங்கன்னாப்பா புரிஞ்சிருச்சுல. பாக்கெட்டின் அப்புறம் என்ன சொன்னேன்? லெப்டோட்டின், ஜைகோட்டின், பாக்கெட்டின், டிப்ளோட்டின். டிப்ளோட்டின்ல என்ன நடக்கும்னாப்பா, டிப்ளோட்டின்ல நடக்கும்னா அந்த சினாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, அது வந்து டிசால்வ் ஆயிரும். and the chromatins are attached only at the or X மாதிரி only attached at the crossing over site. Now they are attached only at the crossing over site. இங்க நீங்க பாத்தீங்கன்னா இங்க synaptonemal complex இருக்குதா செஞ்சது, crossing over நடக்குது. ஆனா இங்க என்ன நடக்குது? they are attached only at the crossing over site. இது வந்து என்ன சொல்லுவோம்? இது வந்து formation of chiasmata. இது வந்து என்ன சொல்றோம்? இது எக்ஸ் மாதிரி இருக்குல்லப்பா, இது என்ன சொல்றோம்? chiasmata சொல்றோம். சரியா? chiasmata மாதிரி தெரியுது. The chromosomes are attached only at the chiasmata or at the site of crossing over. புரியுதாப்பா? Then diakinesis. இங்க என்ன நடக்குது?
ஐயோ கடவுளே. இங்க என்ன நடக்குது? Yes, the crossing over has happened. Now the pairing is also done. Dissolution of chiasmata. இங்க என்ன நடக்குது? Dissolution of chiasmata. Okay, and now the chromosomes are completely visible. சரி, எல்லாமே completely visible ஆயிடுச்சு. Nuclear envelope வந்து almost disappear ஆயிடுச்சு. Nuclear envelope is almost disappear. நம்ம ப்ரோஃபேஸ் நடக்கிற மாதிரி தான் எல்லா நியூக்ளியர் envelope கம்ப்ளீட்டா almost disappear ஆயிடுச்சு. புரிஞ்சுதா? திருப்பி பார்க்கலாமா? ஒரு ரிவைஸ் பண்ணலாமா? பாருங்க, லெஃப்ட் நடக்குது. The chromosome become gradually visible under the microscope. சொன்னல chromosome வந்து visible ஆக ஆரம்பிச்சிருச்சு. The compaction of chromosome continues throughout the leptotene. Leptotene என்ன நடக்குது? Nuclear envelope starts disappearing and chromosomes are appearing. Chromosome வந்து form ஆக ஆரம்பிச்சாச்சு. Then zygote chromosomes start pairing together at the synapses. Such paired chromosomes are called as homologous chromosomes. சரியா? Chromosome synapses accompanied by formation of a complex structure called as synaptonemal complex. என்ன ஆகுது? இங்க வந்து குரோமோசோம் வந்து அட்டாச் ஆகுது. சரியா? இங்க வந்து என்ன ஆகுது? அட்டாச் ஆகுது. இத என்ன சொல்றோம்? இது வந்து synaptonemal complex னு சொல்றோம். synaptonemal complex என்ன இருக்குப்பா? bivalent. bivalent என்ன? ரெண்டு குரோமோசோம் இருக்கு. இது வந்து டெட்ராட் னு கூட சொல்றோம். ஏன் டெட்ராட்? ஏன்னா 4 குரோமாட்டிட் இருக்கு. சரி, அடுத்தது pachytene. The four chromatids of each bivalent chromosome becomes distinct and clearly appear as tetrad. Okay, பாருங்க, characterized by appearance of recombination nodules. Recombination nodule என்ன அர்த்தம்? The place where they are exchanging the genetic material. Recombination nodules என்னப்பா? இங்க தான் site of exchange of genetic material. பாருப்பா, pachytene வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது கேட்பாங்க. Recombination happens in which stage of prophase 1? Pachytene ல recombination நடக்குது. The site at which crossing over occurs is recombination nodule between the non-sister chromatid. Non-sister chromatid நடுவுல நடக்குது. Sister chromatid நடுவுல நடக்கல. Of homologous chromosome. Crossing over is the exchange of genetic material between two homologous chromosomes. வந்து crossing over நடக்குது. அது அப்படியே என்ன அர்த்தம்? Genetic material வந்து exchange ஆகுது between two homologous chromosomes. சரியா? Crossing over is also an enzyme mediated process. புரியுதா? exchange of genetic material நடக்குதுல, அதுக்கு நமக்கு ஒரு enzyme தேவை. அந்த enzyme பேர் வந்து recombinase. அந்த enzyme வந்து அந்த crossing over க்கு help பண்ணுது. Crossing over leads to recombination of genetic material on two chromosomes. Recombination between homologous chromosome is completed by the end of pachytene, leaving chromosome linked only at the site of crossing over. புரியுதா? By the end of pachytene என்ன நடக்குதுப்பா? pachytene முடிய என்ன நடக்குது? crossing over வந்து முடிஞ்சிருது and they are attached only at the site of crossing over. சரி, டிப்ளோட்டின்ல நீங்க பாத்தீங்கன்னா it is dissolution of synaptonemal complex. ரொம்ப இம்பார்ட்டன்ட். synaptonemal complex எப்ப dissolve ஆகுது? In the diplotin. And tendency of the recombined homologous chromosome of the bivalent to be separate from each other except at the site of crossing over. This egg-shaped structure is called as chiasmata. நான் சொன்னேன்ல, synapse வந்து dissolve ஆயிருச்சு. என்ன நடக்குது? They are connected only at the site of crossing over. இது நம்ம சொல்றோம், இது வந்து X மாதிரி தெரியுது. புரியுதாப்பா? என்ன மாதிரி தெரியுது? நமக்கு வந்து இந்த X மாதிரி தெரியும். அதான் சொல்றோம் chiasmata சொல்றோம். சரியா? In oocytes of some vertebrates, diplotene can last for months or years. புரியுதாப்பா? இது வந்து ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் சாப்டர் நீங்க படிச்சிருப்பீங்க. நான் oogenesis சொல்லியிருப்பேன். oogenesis நடக்கும், the female
oocyte get stuck at the prophase 1 stage. Okay, and yes, it does not complete prophase 1 until puberty. நம்ம ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம் படிப்போம்லப்பா, அப்போ உங்களுக்கு புரியும். ப்ரோஃபேஸ் வந்து அங்கே வந்து ஸ்டக் ஆயிடுது, புரியுதா? ஃபீமேலில் ப்ரோஃபேஸ் 1 ஸ்டார்ட் ஆகும், ஆனால் அது கம்ப்ளீட் ஆகாது. அது வந்து கம்ப்ளீட் எப்போ ஆகும்? அட் த பியூபர்ட்டி டைம். ஸோ அதான் சொல்லிட்டு இருக்காங்க. இன் oocyte ஆஃப் சம் vertebrate டிப்ளோட்டின் கேன் லாஸ்ட் ஃபார் மந்த்ஸ் ஆர் இயர்ஸ். சரியா? அடுத்தது பார்க்கலாம். Now டயாகைனசிஸ், நான் சொன்னேன்ல டெர்மினேஷன் ஆஃப் கயாஸ்மாட்டா, நான் சொன்னேன்ல டயாகைனசிஸ்னா கயாஸ்மாட்டா கூட இப்போ முடிஞ்சிருச்சு. During this phase the chromosomes are fully condensed and the meiotic spindle is assembled to prepare homologous chromosomes for separation. இப்போ வந்து எல்லாமே அது வந்து கயாஸ்மாட்டா முடிஞ்சிருச்சு, ஹோமோலோகஸ் குரோமோசோம் இருக்குல்ல, ஸ்பிண்டல் ஃபைபர்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சாச்சு. By the end of diakinesis, nucleus disappears, nuclear envelope completely disappears. Diakinesis represents transition to metaphase. So இப்போ நம்ம மெட்டாஃபேஸ் ஆரம்பிக்கலாம். புரிஞ்சதா? ஸோ இப்போ நம்ம வந்து திருப்பி ரிவைஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரோஃபேஸில் என்ன 5 ஸ்டேஜ் இருக்கு? லெப்டோட்டின், ஜைகோட்டின், பாக்கிட்டின், டிப்ளோட்டின், டயாகைனசிஸ். லெப்டோட்டின் என்ன நடக்குது? குரோமோசோம் ஃபார்ம் ஆகுது, நியூக்ளியர் என்வலப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிசப்பியர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரியா? குரோமாட்டின்லேருந்து குரோமோசோம் ஃபார்ம் ஆகுது. சரியா? தென் ஜைகோட்டின் என்ன நடக்குது? பேரிங் ஆஃப் குரோமோசோம் அண்ட் ஃபார்மிங் ஆஃப் சினாப்டோனேமல் காம்ப்ளெக்ஸ். சினாப்டோனேமல் காம்ப்ளெக்ஸ் என்ன சொல்லலாம்? பைவேலண்டானு சொல்லலாம், டெட்ராடாவும் சொல்லலாம். பைவேலண்ட்னா ஏன்னா ரெண்டு குரோமோசோம் இருக்கு. டெட்ராட்னா ஏன்னா 4 குரோமாட்டிட் ஆர்ம் இருக்கு. சரியா? தென் பாக்கெட்டின் நடக்குது. பாக்கெட்டின்ல ரீகாம்பினேஷன் ஆஃப் ஜெனடிக் மெட்டீரியல் நடக்குது. பிட்வீன் நான் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம். நான் சிஸ்டர் குரோமாட்டிட் நடுவில் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஜெனடிக் மெட்டீரியல் நடக்குது. சரியா? அந்த சைட் என்ன சொல்றோம்? ரீகாம்பினேஷன் நாடியூல்னு சொல்றோம். அதுல எந்த என்சைம் யூஸ் வருது? நமக்கு ரீகாம்பினேஸ் என்சைம் வந்து அங்க நமக்கு வந்து யூஸ் ஆகுது. ரீகாம்பினேஸ் என்சைம் வந்து யூஸ் ஆகுது. சரியா? தென் பாக்கெட்டின் முடிகிறப்ப என்ன ஆகுது? பாக்கெட்டின் முடிகிறப்ப என்ன ஆகுதுன்னா, அது வந்து ஆல்மோஸ்ட் 2 குரோமோசோம் வந்து only attach at the site of crossing over. சரியா? தென் பாக்கெட்டின்க்கு அப்புறம் டிப்ளோட்டின். டிப்ளோட்டின் என்ன நடக்குது? டிப்ளோட்டின்ல the synaptonemal complex is completely dissolved and X-shaped structure are called as chiasmata is produced. Chiasmata என்னங்க? They are attached only at the site of, yes guys, crossing over. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா, கேட்பாங்க. கயாஸ்மாட்டா எதில் வருது? கயாஸ்மாட்டா நம்ம வந்து டயப்ளோட்டின்ல பார்க்கலாம். டிசொல்யூஷன் ஆஃப் சினாப்டோனேமல் காம்ப்ளெக்ஸ் எங்கே நடக்குது? டிப்ளோட்டின்ல நடக்குது. சரியா? டயாகைனசிஸ்ல என்ன நடக்குது? லாஸ்ட்ல the nuclear envelope is totally disappeared. Nucleus, other cell organelles எல்லாமே disappear ஆயிடுச்சு. இப்போ நம்ம மெட்டாஃபேஸ்க்கு ரெடி ஆயிட்டோம். ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ இப்போ பார்க்கலாம். ஸோ பாருங்கப்பா, மெட்டாஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா the bivalent chromosome align on equatorial plate. ஸோ இப்போ பாருங்கப்பா, இந்த மெட்டாஃபேஸுக்கும் மைட்டோசிஸோட மெட்டாஃபேஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னா, இப்போ பாருங்க என்ன நடக்குதுன்னா, சென்ட்ரோசோம் வந்து ஆப்போசிட் போலுக்கு வந்தாச்சா, இங்க வந்து என்ன நடக்குதுனாப்பா, சரியா? இங்க வந்து பேர்ட் குரோமோசோம் இருக்குல்லப்பா, இந்த மாதிரி. So here the pair of chromosome align. பாரு, மைட்டோசிஸ் நடந்தது. மைட்டோசிஸ்னா 46 குரோமோசோம் இந்த மாதிரி ஒரு மெட்டாஃபேஸ் பிளேட்ஸ் அலைன் பண்ணிருச்சு. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, they are aligning in pairs. So only 23 pairs are aligning. புரியுதா? மைட்டோசிஸ்ல 46 குரோமோசோம் வந்து லைன் தான் நிக்கும். ஆனா இங்க என்ன நடக்குது? இங்க வந்து பேரா நிக்கிறாங்க. இங்க வந்து பேரா நிக்கிறாங்க. Bivalent chromosome அப்படின்னா homologous pair is aligning on the equatorial plate. The microtubules from the opposite poles of the spindle fiber attached to the kinetochore of homologous chromosome. பார்ப்பா, please understand. இங்க புரியுதா என்ன நடந்தது? நீங்க மைட்டோசிஸ் மெட்டாஃபேஸ்ல என்ன நடந்தது? 46 குரோமோசோம் வந்து லைனா நின்னாங்க. ஆனா இங்க என்ன நடக்குது? இங்க வந்து பேரா நிக்கிறாங்க. பேரா நிக்கிறாங்க.
சரியா? ஸோ இங்க பாருங்க anaphase நடக்குது. The homologous chromosomes separate while sister chromatid remain associated at their centromere. மைட்டோசிஸ்ல என்ன நடந்தது? chromosomes break from the centromere. ஆனா இங்க என்ன நடக்குது? எஸ் இங்க நடக்குது. இங்க வந்து chromosome do not break from the centromere. ஸோ டயக்ராம் வந்து ரொம்ப அசிங்கமாக வர இன்னும் பாருங்கப்பா புரியுதா? ஸோ அது வந்து சென்டர்லேருந்து பிரேக் ஆகலை, புரியுதா? ஸோ இப்போ என்ன நடக்குது? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ 23 பாருங்க 23 chromosomes will go this side and 23 chromosome will come this side. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். குரோமோசோம் வந்து இந்த மாதிரி இப்படி இருக்கு, இப்போ கூட இது டிவைட் ஆகல. ஸோ இதை நம்ம வந்து ஒரு குரோமோசோமாக தான் கன்சிடர் பண்ணுவோம், புரியுதா? ஸோ அந்த பேர் இருந்ததுலப்பா, இந்த பேர் இருந்ததுல இந்த பேர்ல வந்து ஒன்று வந்து இங்க வருது, இன்னொன்று வந்து இங்க போகுது. அதே மாதிரி ஸோ கேன் யூ சி? ஸோ ஒரு பேர் இங்க இருந்து நடுவுல இருந்து வருது, ஒன்று வந்து இங்க போகுது. ஸோ பாருங்க ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஸ் ஒன் குரோமோசோம் ஒன்லி. இது வந்து ஒரே ஒரு குரோமோசோம் தான். ஓகே, ஸோ 23 குரோமோசோம் இங்க வந்துருச்சு, 23 குரோமோசோம் இங்க வந்துருச்சு. The homologous chromosomes separate while sister chromatids remain associated with the centromeres. Centromere அது அட்டாச் ஆதா இருக்கு. Then the nuclear membrane and nucleus reappear. புரியுதாப்பா? இங்க வந்து நியூக்ளியர் என்வலப் வந்து திருப்பி ஃபார்ம் ஆகாம வச்சிச்சு. ஆனா இங்க குரோமோசோம் எவ்வளவு இருக்கு? 23 மட்டும் தான் இருக்கு. இங்க கூட 23 குரோமோசோம் மட்டும் தான் இருக்கு. ஸோ என்னாச்சு? the chromosome number is n, அது வந்து half ஆயாச்சு. குரோமோசோம் நம்பர் வந்து இங்கேயே half ஆயிருச்சு. சரியா? now nucleus reappears, cytokinesis follows and this is called as dyad of cells. dyadனா ரெண்டு செல் வந்தாச்சு. சரியா? ரெண்டு நியூக்ளியஸ் வந்தாச்சு. now the stage between two meiotic division is called as interkinesis and is generally short lived. பாருப்பா, meiosis 1க்கு அப்புறம் இமீடியட்டா meiosis 2 வருது. ஸோ ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம்? ரெண்டு மைட்டோசிஸ் நடுவில் சொல்லுவோம் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவோம். ஆனால் இது இன்டர்ஃபேஸ் இல்லை, ஏன்னா இதுக்கு நடுவில் எஸ் ஃபேஸ் நடக்கல, இந்த டிஎன்ஏ வந்து திருப்பி டபுள் ஆகலை. அதனால இது வந்து சொல்கிறோம், இது வந்து இன்டர்கைனசிஸ்னு சொல்கிறோம். மியோசிஸ் 1க்கும் மியோசிஸ் 2க்கும் நடுவில் என்ன இருக்குது? அதை வந்து இன்டர்கைனசிஸ் சொல்கிறோம். ஏன்னா இங்கே எஸ் ஃபேஸ் நடக்கல. சரியா? there is no replication of DNA during interkinesis. மியோசிஸ் 1க்கும் 2க்கும் நடுவில் டிஎன்ஏ டபுள் ஆகலை. சரியா? interkinesis followed by prophase 2, much simpler prophase than prophase 1. interkinesisக்கு அப்புறம் prophase 2 நடக்குது, அது வந்து சிம்பிளா இருக்கு. prophase 1 மாதிரி காம்ப்ளிகேட்டடா இல்லை அப்படிங்கிறாங்க. புரியுதாப்பா? ஸோ நம்ம என்ன பார்த்தோம்? மியோசிஸ் 1 நடக்குதா? மியோசிஸ் 1க்கு அப்புறம் மியோசிஸ் 2 நடக்குது, இமீடியட்டா நடக்குது. இதுக்கு நடுவில் இருக்கிற ப்ராசஸ் என்ன சொல்றோம்? இன்டர்கைனசிஸ் அப்படின்னு சொல்றோம். இன்டர்ஃபேஸ் ஏன் சொல்ல மாட்டேங்கிறோம்? ஏன்னா இங்க வந்து எஸ் ஃபேஸ் நடக்கல. G1 நடக்குது, G2 நடக்குது, ஆனா எஸ் ஃபேஸ் நடக்கல. டிஎன்ஏ வந்து ரெப்ளிகேட் ஆகல. அதனால வந்து இதை நம்ம சொல்றோம் இன்டர்கைனசிஸ் சொல்றோம். சரி சரி ஓகே. now meiosis 2 is initiated immediately after cytokinesis, usually before the chromosomes have fully elongated. பாரு, குரோமோசோம் வந்து குரோமாட்டினா மாறதுக்கு முன்னாலேயே ப்ரோஃபேஸ் 2 வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. In contrast to meiosis 1, meiosis 2 resembles normal mitosis. இது வந்து mitosis மாதிரி தான்ப்பா. என்ன ஆகும்? The nuclear membrane disappears by the end of prophase 2. சரியா? nuclear membrane disappear ஆக ஆரம்பிச்சிருச்சு. chromosomes become compact. சரியா? now metaphase என்ன நடக்குது? at this stage again now the chromosome will align on the equatorial plate. பாரு, இப்போ வந்து 23 chromosome வந்து ஒரு லைனா அலைன் ஆயிரும். புரியுதா? At this stage, chromosomes align on the equator and the microtubules from the opposite poles of the spindle fiber attach to the kinetochore. புரியுதா? இங்க இருந்து இப்போ வந்து பாருங்க, நடுவில் வந்து ஸ்பிண்டில் ஃபைபர் வந்து கைனட்டோகோர் அட்டாச் ஆச்சு. ஆனாஃபேஸ், இங்க ஆனாஃபேஸ்ல இந்த ஆனாஃபேஸ் 2ல the sister chromatids will separate. In meiosis, the sister chromatids separate where? In the anaphase 2 stage. Anaphase 2 stage.
It begins with the simultaneous splitting of the centromere of each chromosome, which was holding the chromatids together, allowing them to move towards the opposite poles. சரியா? Shortening of the microtubule attached to the kinetochore. அந்த ஸ்பிண்டில் ஃபைபர் சின்னதாக ஆக அந்த அந்த குரோமாட்டிட் ஆர்ம்ஸ் வந்து ரெண்டு சைடும் அந்த பக்கம் போகும். புரியுதா? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இது கூட ஒரு குரோமோசோம் தான். பாரு, இது இருக்குல்ல, பாரு, இது நடுவில் இருந்து உடஞ்சி ரெண்டு குரோமாட்டிட் ஆயினாலும் இது ஒரு குரோமோசோம், இது ஒரு குரோமோசோம். பிகாஸ் த டிஎன்ஏ சேம். புரியுதா? ஆனாஃபேஸ் 2ல என்ன ஆச்சு? ஆனாஃபேஸ் 2ல பார், இது இங்க இருந்து நடுவுல இருந்து பிரேக் ஆச்சு. புரியுதா? so this is different chromosome, this is different chromosome. so அதனால இது வந்து 2n ல இருந்து half ஆயிடுச்சு. ஆனா இது வந்து சேம் டி. இது வந்து பாரு, இங்க பாத்தீங்கன்னா இது வந்து டிஃபரண்ட் டிஎன்ஏ, இதுல நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து டிஃபரண்ட் டிஎன்ஏ. இது ஸ்பிளிட் ஆச்சுன்னா நம்ம வந்து சொல்லலாம் இது வந்து n ஆயிருச்சு அப்படிங்கலாம். ஆனா இது வந்து சேம் டிஎன்ஏ, ரெண்டும் சேம் டிஎன்ஏ, அதனால வந்து குரோமோசோம் will remain same. so chromosome will be n only. okay, இங்க பாருங்க, meiosis ends with a telophase 2 in which the two groups of chromosomes once again get enclosed by a nuclear envelope. Cytokinesis follows, resulting in the formation of tetrad of cells, that is 4 haploids. இப்போ நம்ம கிட்ட இருக்கு 4 haploid. haploidனா இது கிட்ட என்ன இருக்கும், இது கிட்ட என்ன இருக்கும், இது கிட்ட என்ன இருக்கும், இது கிட்ட n number of chromosomes இருக்கும். yes yes புரிஞ்சதா? கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்கா? ஸோ பாருங்கப்பா, திருப்பி நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு செல் இருக்கு வச்சுக்கோ. சரி, இதோட டிஎன்ஏ எவ்வளோ இருக்கு? இது வந்து ஒரு செல். இதுகிட்ட டிஎன்ஏ எவ்வளோ இருக்கு? இதுகிட்ட நீங்கள் டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா இதுகிட்ட பிஃபோர் ரெப்ளிகேஷன் பாரு ஜெனரலாக 2C இருக்கும். சரியா? நார்மல் 2C. ஆஃப்டர் ரெப்ளிகேஷன் எஸ் ஃபேஸ் என்னாச்சு? இது வந்து 4C ஆயிடுச்சு. குரோமோசோம் வந்து 2n. குரோமோசோம் நம்பர் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அகெயின் 2n. ஓகே, எஸ் ஆர் நோ? சரி, சரியா? ஆனால் இப்போ பாருங்க, மியோசிஸ்ல என்ன நடக்குதுன்னா, மியோசிஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா ப்ரோஃபேஸ் 1, சரியா? ப்ரோஃபேஸ் 1 நடக்குது. சரியா? ப்ரோஃபேஸ் 1க்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா பாருங்க, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். த குரோமோசோம் நம்பர், okay, the chromosome number becomes half, the DNA also becomes half. இது மாதிரி 2 cells form ஆகுது. சரியா? 2C and N. This is meiosis 1. meiosis 2க்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, see, it forms okay, here if you see the content is C. The genetic DNA is C, but the chromosome number remains same. Please understand, this is my parent cell. சரியா? பேரண்ட் செல்லை கம்பேர் பண்றப்ப எவ்வளோ இருக்கு நம்ம கிட்ட? இதுதான் ஃபைனல் செல். இதுதான் வந்து என்னோட ஃபைனல் செல். பேரண்ட் செல்லை கம்பேர் பண்றப்ப பாருங்க, குரோமோசோம் நம்பரும் half ஆயிருச்சு, டிஎன்ஏயும் half ஆயிருச்சு. The chromosome number and DNA becomes half in the final output. Yes. புரிஞ்சதா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம். பர்ஃபெக்ட். எஸ், ஓகேயா? எஸ். ஸோ ஒருக்க ரிவைஸ் பண்ணலாமாப்பா? ஒருக்க ரிவைஸ் பண்ணலாமா? ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மைட்டாசிஸ்லேருந்து ரிவைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? G1 G2 G1 இன்டர்ஃபேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? செல் சைக்கிள் என்ன இருக்குன்னா, செல்லோட சைக்கிளில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இன்டர்ஃபேஸ் இருக்கு, இன்னொன்று வந்து மைட்டோட்டிக் ஃபேஸ் இருக்கு. சரியா? அந்த இன்டர்ஃபேஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து என்ன இருக்கு? இன்டர்ஃபேஸை நம்ம வந்து G1 ஃபேஸ், S ஃபேஸ், G2 ஃபேஸாக நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். G1 ஃபேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா G1 ஃபேஸில் என்ன அர்த்தம்?
G1 ஃபேஸ்னா அதுக்கிட்ட என்னப்பா அங்கே என்ன நடக்குது, அங்கே வந்து செல் வந்து ரா மெட்டீரியல் அக்யூமுலேட் பண்ணுறது, செல் க்ரோஸ் இன் சைஸ். S ஃபேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஏன்னா அங்கே தான் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்குது. G2 ஃபேஸில் கூட சில ப்ரோட்டீன்ஸ் ஃபார்ம் ஆகுது, அவ்வளோதான். சரியா, பர்ஃபெக்ட். ஸோ இன்னொன்று பார்த்தோன்னா G0 ஃபேஸ்னு ஒன்று இருக்குது. G0 ஃபேஸ் என்ன அர்த்தம், குவைஎசன்ட் ஃபேஸ் இல்லைன்னா ரெஸ்டிங் ஃபேஸ்னு சொல்லலாம். G1 ஃபேஸ்லேருந்து எக்ஸிட் ஆகி சில செல் வந்து அந்த ஃபேஸில் G0 ஃபேஸில் போகுது, அங்கே வந்து அது மெட்டாபாலிக்காக ஆக்டிவாக இருக்குது, ஆனால் அது செல் டிவிஷன் பண்ண மாட்டேங்குது, ப்ராலிஃபரேட் பண்ண மாட்டேங்குது. சரி, அதுக்கப்புறம் நம்ம மைட்டோசிஸ் பார்த்தோம். மைட்டோசிஸ் என்ன பார்த்தோம், அது வந்து 4 ஸ்டேஜஸ் இருக்குது, ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ் அண்ட் டீலோஃபேஸ். ப்ரோஃபேஸ் என்ன நடக்குது, the nuclear envelope starts disappearing, centrosome start moving towards the opposite pole and spindle fiber starts forming. Metaphase என்ன நடக்குது, the spindle fiber attached to the kinetochores of the chromosome and the chromosome align on the equatorial plate. Anaphase என்ன நடக்குது, the chromosomes split from the center and the chromatid arms move towards the opposite pole. Then telophase என்ன நடக்குது, the nuclear envelope starts reforming, the cell organelle starts reappearing, சரியா, and the chromosome starts decondensing into chromatin material. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் ஆனது. அடுத்து நம்ம என்ன பார்த்தோம், நம்ம பார்த்தோம் மியோசிஸ். மியோசிஸ் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப்ல நடக்குது, மியோசிஸ் 1 and மியோசிஸ் 2. மியோசிஸ் 1ல ப்ரோஃபேஸ் 1, மெட்டாஃபேஸ் 1, அனாஃபேஸ் 1, டீலோஃபேஸ் 1. மியோசிஸ் 2ல ப்ரோஃபேஸ் 2, மெட்டாஃபேஸ் 2, அனாஃபேஸ் 2, டீலோஃபேஸ் 2. மியோசிஸ் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்து, அதில் ப்ரோஃபேஸ் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் அண்ட் லாங் ஆஸ் கம்பேர்ட் டு ப்ரோஃபேஸ் 2. அண்ட் மியோசிஸ் 2 பார்த்தீங்கன்னா அது வந்து pretty much மைட்டோசிஸ் மாதிரி தான், சரியா. ஸோ ப்ரோஃபேஸ் 1 நீங்கள் பார்க்குறீங்கன்னா அது வந்து நம்ம 5 ஸ்டெப்பில் டிவைட் பண்ணிருக்கோம். லெப்டோட்டீன், ஜைகோட்டீன், பாக்கிட்டீன், டிப்ளோட்டீன், டயாகைனசிஸ். லெப்டோட்டீன் நடக்குது, குரோமோசோம் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது, நியூக்ளியர் என்வலப் வந்து டிஸப்பியர் ஆகுது, சரியா. ஜைகோட்டீன் என்ன நடக்குது, குரோமோசோம்ஸ் வந்து பேரிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, குரோமோசோம் வந்து பேரிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, சரியா. அந்த பேரிங் ஆகிறதால அவங்க வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க, அந்த காம்ப்ளெக்ஸ் பேர் வந்து சினாப்டோனேமல் காம்ப்ளெக்ஸ். சரி, இந்த சினாப்டோனேமல் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு, அதை பைவேலன்ட் கூட சொல்லலாம், அது வந்து டெட்ராய்டுன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் பாக்கெட்டில் என்ன நடக்குதுன்னா, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஜெனடிக் மெட்டீரியல் பிட்வீன் நான் சிஸ்டர் குரோமேட்டிட் அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, அது வந்து கிராசிங் ஓவர்னு கூட சொல்கிறோம் நம்ம, என்ன சொல்கிறோம், கிராசிங் ஓவர், சரியா. அதுக்கு நமக்கு ஒரு என்சைம் தேவைப்படுறது பேர் என்ன, ரீகாம்பினேஸ் என்சைம். சரி, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா லெப்டோட்டீன், ஜைகோட்டீன், பாக்கெட்டின், டிப்ளோட்டீன். டிப்ளோட்டீன் நடக்குது, the synaptonemal complex almost disappear and the chromosomes are attached only at the site of crossing over, forming a X-shaped structure called as chiasmata. சரியா, chiasmata ஃபார்ம் ஆகுது, synaptonemal complex வந்து இங்க வந்து டிசால்வ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, லாஸ்டா டயாகைனஸ். டயாகைனஸ் என்ன ஆச்சு, chiasmataவும் டிசால்வ் ஆயிடுச்சு, சரி, அது வந்து பக்கத்தில் நிற்குது. நியூக்ளியர் என்வலப் வந்து டோட்டலாக டிசால்வ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம குரோமோசோம் வந்து நமக்கு கிளியராக இப்போ தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ப்ரோஃபேஸ் முடிச்சதா. தென் மெட்டாஃபேஸ்ல நடக்குதுன்னா, மெட்டாஃபேஸ்ல ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், மைட்டோசிஸ்ல ஆல் த குரோமோசோம் அலைன் ஆன் த மெட்டாஃபேஸ் பிளேட். ஆனா இங்க மியோசிஸ்ல மெட்டாஃபேஸ்ல என்ன நடக்குது, மெட்டாஃபேஸ் 1ல the homologous chromosome, the pair of chromosome align at the metaphase plate. பேரா வந்து அவங்க மெட்டாஃபேஸ்ல நிக்கிறாங்க. என்ன நடக்குது, ஸோ கைனெட்டோகோர்ஸ்ல வந்து ஸ்பிண்டில் ஃபைபர் அட்டாச் ஆகுது, சரியா. அண்ட் த குரோமோசோம் கெட் செப்பரேட். The chromosome don't get broken from the centromere, rather the chromosomes separate and go towards the opposite side. This is the reason the chromosome now becomes half. So anaphase la nadakudhu, anaphase la chromosome start moving towards the opposite pole. Then adukapra telophase la nadakudhu, the nuclear envelope starts reforming, but meiosis 1 is immediately followed by meiosis 2, சரியா. meiosis 2 la nadakudhu, again prophase 1 la nadakudhu, nuclear envelope again starts disappearing, okay. Then centrosome starts moving to the opposite pole. Then metaphase la nadakudhu, the chromosome align on the center, now the spindle fiber attached to the kinetochore. Then anaphase la ippa, in anaphase 2 the chromosome split from the centromere and the chromatid arm start moving towards the opposite pole. And again telophase happens. Telophase, the nuclear envelope starts reforming, and again what's happening, the cytoplasm is dividing again. Interesting. So exam la enna kepanga, crossing over enga nadakudhu, packitine la nadakudhu, சரியா. chiasmata எப்ப ஃபார்ம் ஆகுது, டிப்ளோட்டீன்ல ஃபார்ம் ஆகுது, ஓகேப்பா. chiasmata எப்ப ஃபார்ம் ஆகுது, டிப்ளோட்டீன்ல ஃபார்ம் ஆகுது. தென் வேற என்ன பார்த்தோம், இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனதுப்பா, சரியா. பர்ஃபெக்ட். சினாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ் எப்போ ஃபார்ம் ஆகுது, ஜைகோட்டீன்ல ஃபார்ம் ஆகுது சினாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்ல திருப்பி கேட்பாங்க. சரியா, கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பண்ணலாமா, நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பண்ணலாமா, 2023 வந்த கொஸ்டின் பார்க்கலாமா. இங்க பாருங்கப்பா,
சரியா? ஸோ இது நம்ம வந்து பார்த்தாச்சு. Now here significance of meiosis. மியோசிஸ் வந்து எதுக்காக இம்பார்ட்டன்ட்? நான் சொன்ன மாதிரியே பாருப்பா, இட் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் குரோமோசோம் நம்பர். நான் சொன்ன மாதிரி அப்பா கிட்ட இருந்து 2n, அம்மா கிட்ட இருந்து 2n வந்துருச்சுன்னா குழந்தை கிட்ட 4n நம்பர் ஆஃப் குரோமோசோம் ஆயிரும், which is not a human baby. So meiosis helps to reduce the number to n. அதனால தான் நம்ம வந்து குரோமோசோம் நம்பரை மெயின்டைன் பண்ணலாம். Conservation of specific chromosome number of each species is achieved across generation in sexually reproducing organisms. Sexual reproduction வந்து இதால தான் சாத்தியமாகுது. It also increases the genetic variability in population of organism from one generation to other. இதால தான் வேரியேஷன் வருது. ஏன் வேரியேஷன் பார்ப்பா, என் கிட்ட வந்து எங்க அம்மா கிட்ட இருந்து குரோமோசோம் இருக்கு, எங்க அப்பா கிட்ட இருந்து குரோமோசோம் இருக்கு. சரி, அதுவும் இல்லாம அவங்க ரெண்டு பேரும் கிராசிங் ஓவர் கூட, the chromosome got crossing over also. ஸோ அதனால கொஞ்சம் டிஎன்ஏ வந்து சேஞ்ச் ஆகுது. சரியா? வேரியேஷன் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் எவல்யூஷன். எவல்யூஷனுக்காக இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியுதா? பர்ஃபெக்ட். ஸோ பார்க்கலாம். கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேஜ் ஆஃப் மியோசிஸ் இன்வால்வ்ஸ் டிவிஷன் ஆஃப் சென்ட்ரோமியர்? சொன்னல, டிவிஷன் ஆஃப் சென்ட்ரோமியர் எங்க நடக்குது? மெட்டாஃபேஸ் 2, அனாஃபேஸ் 2, மெட்டாஃபேஸ் 1, ப்ரோஃபேஸ் 1. டிவிஷன் ஆஃப் சென்ட்ரோமியர். Yes, obvious answer is anaphase 2. நான் சொன்ன மாதிரியே. சரியா? ரெண்டாவது, the process of appearance of recombination nodules occurs at which stage of prophase? recombination nodule எப்ப ஃபார்ம் ஆகுது? packaging. சொன்னல, இங்க தான் recombination or crossing over நடக்குது. among eukaryotic replication of DNA takes place in. replication of DNA எங்க நடக்குது? ரொம்ப சிம்பிள். space. எஸ், சொன்னல, சிம்பிளான கொஸ்டின் வரும். மேட்ச் த ஃபாலோயிங். எம் ஃபேஸ், G2 ஃபேஸ், குவயசன்ட் ஃபேஸ். எம் ஃபேஸ்ல நடக்குதுப்பா. எம் ஃபேஸ் ஈக்குவேஷனல் டிவிஷன். G2 ஃபேஸ் protein are synthesized, quiescent inactive. G1 phase interval between mitosis and initiation of replication. சரியா? A க்கு வந்து 4, B 1, C 2. I guess this is the answer. Option A answer ah? Answer தான் option A. Yes. Yeah. Okay. Two statements கொடுத்திருக்காங்க. During G0 phase of the cell cycle, the cell is metabolically inactive. பார்த்து சின்னதா மாத்திட்டாங்க. The centrosome undergoes duplication during S phase of interphase. சொல்லுங்கப்பா. Yes. பாருப்பா. G0 phase, the cell is metabolically active. திருப்பி சொன்னால் inactive இல்லை. இது வந்து false. The centrosome undergoes duplication during S phase. Yes, this is true statement. புரியுதாப்பா? S phaseல என்ன நடக்குது? DNA ரெப்ளிகேஷன் நடக்குதுல, அதே சமயத்துல சென்ட்ரோசோம் அந்த 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 சக்க மாதிரி இருந்ததுல from which the spindle fiber comes, அது கூட இங்க தான் டூப்ளிகேட் ஆகுது. ஐக்கே சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். S phaseல தான் சென்ட்ரோசோம் கூட டூப்ளிகேட் ஆகுது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். Yes, answer is option A. 1 is incorrect. Statement 2 is correct. Tetrad formation is seen during leptotene. Leptotene la tetrad varda. During anaphase, the centrosome split and chromatids separate. Terminalization takes place during pachytene. Nucleus Golgi complex ERR reformed during telophase. Crossing over takes place between sister chromatids of homologous chromosome. பாருங்கப்பா. Tetrad எப்ப form ஆகுது? Yes, leptotene, zygotene தான் ஃபார்ம் ஆகுது. இது வந்து false, not right. During anaphase, the centromere split and chromatids separate. Yes, this is a true statement. சரியா? Terminalization of takes place during pachytene. No, crossing over happens in pachytene. Terminalization எப்ப நடக்கும்? diplotene. Terminalization of chiasmata happens in diplotene. Nucleus Golgi ER reappear during telophase. Yes, this is true statement. Crossing over takes place between sister chromatids of homologous chromosome. No, it happens between non-sister chromatids. This is false. So answer is option A, B, C, B and D. Answer is option B and D. Interesting. Some question ah. Perfect. Yay! பசங்களா, இந்த செஷனை வந்து திருப்பி பாருங்க. சரியா? இந்த வீடியோவை திருப்பி பாருங்க. ரொம்ப முக்கியமான சாப்டர் சொன்ன மாதிரியே என்சிஆர்டி ரீட் பண்ணுங்க. புரியலன்னா இந்த சாப்டர் வந்து இந்த வீடியோ வந்து திருப்பி பாருங்க. அங்கே ஒரு ஹோம்ஒர்க் கொஷின் இருக்கு. சரியா? ஹோம்ஒர்க் கொஷின் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, ரைட் டவுன் வாட் ஹேப்பன்ஸ் இன் ஜைகோட்டீன், pachytene and diplotene.
ஜைகோட்டின் பேக்கிட்டினும் டிப்ளோட்டின் என்ன நடக்கும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் எனக்கு ஆன்சர் பண்ணி சொல்லுங்கள். சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்கள் கம்ப்ளீட் சிலேபஸை நாங்கள் வந்து இந்த சாப்டரில் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், ஹாவ் அ கிரேட் டே, அண்ட் எஸ் உங்கள் வாத்தி அம்ரித் சைனிங் ஆஃப்.